இங்க நமக்கு ரேஷன் கார்டு கொடுத்தா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஓட்டர் ஐடி கொடுத்தா ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு என்கிறாங்க. பெங்களூர்ல வீட்டு எண் 0ன்னு சொன்ன பல பேருக்கு வாக்குரிமை கொடுத்திருக்கிறாங்க. வீட்டு முகவரி பொய், இல்லாத ஆளு, செத்து போன ஆளு, உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் இல்லைன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்டது. இப்படி பல பேருடைய வாக்குரிமையை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையை தமிழகத்திலும் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த நாட்டில் முஸ்லிம்கள் பல்வேறு பங்களிப்புகளை செய்த நிலையில முஸ்லிம்களின் உரிமை பறிக்கப்படுகிற ஒரு அவலம் இந்த நாட்டில் நடைபெறுகிறது. ஆங்கிலேயன் காலத்தில் நமக்கு இடஒதுக்கீடு இருந்தது, இப்போது இடஒதுக்கீடுக்கு போராட வேண்டிய நிலை இருக்கிறது. தமிழகத்தில் 3.5% இடஒதுக்கீடு, இதை 7% அதிகப்படுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வரையிலேயும் அந்த குரலுக்கு அரசு, ஆளுகின்ற அரசு, அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் செவிசாய்ப்பதில்லை. கல்வியில நாம பின்தங்கி இருக்கிறோம், அதிகாரத்தில் நாம் பின்தங்கி இருக்கிறோம். 234 தொகுதி இருக்கிறது. நம்முடைய சதவீதம் தமிழ்நாட்டில் மாத்திரம் 10% மேல இருப்போம். ஆனா நம்முடைய சதவீதத்திற்கு ஏற்ப நாடாளுமன்ற பிரதிநிதிகள் இருக்கிறார்களா? 40 எம்பில ஒரு எம்பி முஸ்லிம், 40க்கு 1 தான் எங்க சதவீதமா? போராட வான்னு கூப்பிடும் போது இந்த நாட்டிற்காக உயிரை கொடுக்க வேண்டும் அழைப்பு விடுத்த பொழுது எங்க சதவீதத்தை விட மேலா கொடுத்தோம். ஆனால் நம்மை அதிகாரத்தில் அழகு வைத்து பார்க்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் 40ல ஒரு எம்பி, அதுக்கு மேல கிடையாது. அமைச்சரவையில விரல் விட்டு எண்ணக்கூடிய முஸ்லிம்கள், அதுவும் தேவனா வைப்பாங்க, தேவனா டக்குன்னு தூக்கிடுவாங்க. முஸ்லிம்களை பந்தாடுறது தான் ரொம்ப ஈஸி. ஆவடி நாசர் அமைச்சரா இருந்தார், உடனே அமைச்சர்ல தூக்குறது, திரும்ப அமைச்சருக்கு வாங்குறது. முஸ்லிம்களை பந்தாடுவது இவர்களுக்கு மிக மிக இலகு. மஸ்தான் அமைச்சரா இருந்தார், தூக்கி விட்டாங்க. அப்ப அமைச்சரவையில் எங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைவாக இருக்கிறது, ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் இடஒதுக்கீடு குறைவாக இருக்கிறது. இதுல எல்லாம் அதிகப்படுத்தி தர வேண்டும் என்கிற கோரிக்கை காணல் நீராக மாறிவிடக் கூடாது. தொடர்ச்சியாக இந்த அரசுகளுக்கு நாம் அந்த கோரிக்கையை முன்வைத்து நம்முடைய இடஒதுக்கீட்டு சதவீதத்தை அதிகப்படுத்த வேண்டும். அதற்காக ஜனநாயக ரீதியிலான குரலை தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இப்பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கும் உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை துவங்குகிறேன். இப்பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில இந்திய முஸ்லிம்கள் அன்றும் இன்றும் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இன்றைய இந்தியாவில் முஸ்லிம்கள் பல்வேறு பழிச்சொற்களை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் என்றால் பயங்கரவாதிகள், முஸ்லிம்கள் என்றால் அடிப்படைவாதிகள், முஸ்லிம்கள் என்றால் பழமைவாதிகள், இவற்றுக்கெல்லாம் மேலாக முஸ்லிம்கள் தான் இந்திய நாட்டின் பிரிவினைக்கு காரணமானவர்கள் என்கிற பல்வேறு பழிச்சொற்கள் இந்திய முஸ்லிம்களின் மீது உண்டு. இத்தகைய தவறான பார்வைகள் முஸ்லிம்கள் மீது விழுந்துள்ள காரணத்தினால் இந்த நாட்டில் வாழ்கிற சமூகத்திலேயே ஒவ்வொரு காலகட்டத்திலும் தங்களது தேசப்பற்றை நிரூபிக்க கடமைப்பட்ட சமுதாயமாக இந்திய முஸ்லிம்கள் தள்ளப்படுகிறார்கள். இந்த நாட்டில் வாழ்கிற வேறு எந்த சமூகத்திற்கும் அத்தகைய அழுத்தம் இல்லை. பாகிஸ்தானோ அல்லது வேறு நாடோ இந்திய நாட்டின் மீது போர் தொடுத்து விட்டால், ஒரு தாக்குதலில் ஈடுபட்டு விட்டால் வேறு எந்த சமூகத்தின் தேசப்பற்றும் சந்தேகிக்கப்படுவது இல்லை. நாங்கள் இந்தியருக்குத்தான், இந்தியாவுக்குத்தான் ஆதரவாக இருப்போம் என்று சொல்லுமாறு பணிக்கப்படுவது இல்லை. ஆனால் அப்படியான நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது தவறாமல் ஒவ்வொரு முஸ்லிம்களிடமும் கேட்பார்கள், நீங்கள் இந்தியர் தானா? இந்த கட்டத்தில் உங்கள் ஆதரவு யாருக்கு? நீங்கள் பாகிஸ்தானை ஆதரிக்கிறீர்களா அல்லது இந்தியாவை ஆதரிக்கிறீர்களா? நாங்கள் ஏன் பாகிஸ்தானை ஆதரிக்க வேண்டும்? இந்த கேள்வி இந்த நாட்டில் வாழுகிற வேறு எந்த சமூகத்திடமும் முன்வைக்கப்படாமல் இந்திய முஸ்லிம்களிடம் மட்டும் முன்வைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? எப்போதும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தேசப்பற்றை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் முஸ்லிம்கள் மட்டுமே இருக்கிறார்கள். வேறு எந்த சமூகமும் அத்தகைய அழுத்தத்தை சந்திப்பதில்லை. நீங்கள் போரை விட்டு விடுங்கள், பாகிஸ்தான் இந்தியா யுத்தத்தை விட்டு விடுவோம். இந்தியாவில் உள்ள கிரிக்கெட் அணியும் பாகிஸ்தான் நாட்டினுடைய கிரிக்கெட் அணியும் விளையாடுமையானால் அப்போது கூட முஸ்லிம்களின் தேசப்பற்று, ஒரு பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்
நன்றாக ஒரு கேட்சை பிடித்து விட்டார் அல்லது 100 ரன்களை அடித்து விட்டார் என்று ஒரு முஸ்லிம் எழுதிவிட்டால் போதும். அவ்வளவுதான். இவர்களுக்கு எப்போதும் பாகிஸ்தான் மீதுதான் விசுவாசம், இவர்களுக்கு இந்த நாட்டின் மீது விசுவாசம் இல்லை. இதே பார்வை வேறு வேறு சந்தர்ப்பங்களில் வேறு மக்கள் மீது எழுவதுண்டால். இந்தியாவுக்கும் இங்கிலாந்திற்கும் போட்டி நடைபெறும், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் போட்டி நடைபெறும். அப்போது இந்திய மக்களில் கிரிக்கெட் ரசிகர்களில் பல்வேறு நபர்கள் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரரை புகழ்வார். அவர் 100 ரன்கள் அடித்ததையோ அழகாக களத்தில் நின்று தடுப்பாட்டத்தில் ஈடுபட்டதையோ ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தை புகழ்வார். அவர் இங்கிலாந்தை புகழ்ந்து விட்டார், ஆஸ்திரேலியாவை புகழ்ந்து விட்டார் என்பதற்காக இவருக்கு எப்போதும் அமெரிக்காவின் மீதுதான் விசுவாசம் என்று வேறு சமூகத்திற்கு அந்த பழி விழுந்ததுண்டால் கிடையாது. முஸ்லிம்கள் மீது மாத்திரமே இத்தகைய பழிகள். ஆனால் உண்மையில் வேறு எந்த சமூகத்தை காட்டிலும் அதிகமான தேசப்பற்று கொண்ட ஒரு சமூகமாக இந்திய முஸ்லிம்கள் தான் இருந்திருக்கிறார்கள். இதுதான் யதார்த்த உண்மை. நீங்கள் ஒருவருடைய தேசப்பற்றை நிரூபிக்க வேண்டும் என்றால் அது களத்தில் நிரூபிக்க வேண்டும். இப்போது நடைபெறுகிற யுத்தக்களம் மாத்திரமல்ல, ஒரு கிரிக்கெட் விளையாட்டை வைத்துக் கொண்டு அதில் யாருக்கு ஆதரவாக கருத்தை பதிவிடுகிறார் என்பதை வைத்துக் கொண்டு ஒருவரின் தேசப்பற்றை நாம் முடிவு செய்துவிட முடியாது. நமது நாடு அடிமைப்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் அந்த நேரத்தில் தேசப்பற்றோடு செயலாற்றியவர்கள் யார்? அதான தேசபக்திக்கு அளவுகோல். இன்றைக்கு நாங்கள் தான் தேசபக்தி உடையவர்கள், பாரத மாதாவை எங்களை நேசிப்பதை விட வேறு யாரும் நாங்கள் நேசிப்பது இல்லை. இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் அத்தகைய முழக்கத்தை சொல்லிவிட்டு கடந்து சென்று விடலாம். உண்மையில் இந்த நாட்டின் மீது பற்றோடு நேசத்தோடு பக்தியோடு இருந்தவர்கள் யார்? ஒருவன் வாய் வார்த்தையில் தன்னுடைய தாயை நேசிக்கிறான் என்று சொன்னால் அது தாயின் மீது கொண்ட நேசமாக ஆகிவிடார். கண்ணுக்கு முன்பாக தாயை ஒருவன் அடித்து துன்புறுத்துகிறான், அதை பார்க்கின்ற வேளையில் தனக்கு இயலாவிட்டாலும் கூட தன்னிடம் எந்த விதமான பலமும் இல்லாமல் பலவீனப்பட்டு இருக்கக்கூடிய நிலையின் போது கூட என் தாய் என்னுடைய கண்ணுக்கு முன்பாக அடிபடுவதை நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன், யாராக இருந்தாலும் அவனை நான் எதிர்ப்பேன், என்னுடைய தாயை நான் பாதுகாப்பேன். அவ்வாறு பாதுகாக்கக்கூடிய பணியில் என்னுடைய உயிரை இழந்தாலும் பிரச்சனை இல்லை என்று களத்தில் நிற்பவன், அதுதான் உண்மையான தாய் பற்றுக்கு எடுத்துக்காட்டு. அதுபோல் நம்முடைய தாய் நாடு இந்த இந்திய திருநாடு ஆங்கிலேயரிடம் அடிமைப்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் இந்த நாட்டை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக போராடியவர்கள் யார்? அந்த காலகட்டத்தில் நமது நாட்டை, தாய் நாட்டின் வளத்தை சுரண்டி தின்று கொளுத்து வாழ்ந்த ஆங்கிலேயர்கள் அவர்களை ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டும் என்பதில் தங்களுடைய உண்மையான பற்றை வெளிப்படுத்தியவர்கள் முஸ்லிம்கள். மறுக்க முடியுமா? இந்த நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட அத்தனை தேச தலைவர்களும் இந்த பேருண்மையை ஒப்புக்கொள்கிறார்கள். தங்களது சதவிகிதத்தை விட இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை அத்தனை தேச தலைவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். காந்தி அதனை ஒப்புக்கொள்கிறார், நேரு ஒப்புக்கொள்கிறார், நேதாஜி ஒப்புக்கொள்கிறார். இவற்றையெல்லாம் விட மேலாக ஆர்எஸ்எஸ் சித்தாந்த குரு வீர சாவர்கர் என்று சொல்லப்படுகிற சாவர்கர் அவர் ஒப்புக்கொள்கிறார். தம்முடைய எரிமலை என்கிற புத்தகத்தில் சொல்கிறார், இந்த நாட்டின் விடுதலைக்காக முஸ்லிம்கள் பாடுபட்ட உழைப்பை அவர் பதிவு செய்கிறார். முஸ்லிம்களின் தேசப்பற்றை யாரும் சந்தேகிக்க இயலாது. ஆர்எஸ்எஸ் சித்தாந்த குரு என்று போற்றப்படுகிற சாவர்கர் அதனை பதிவு செய்கிறார். யாரும் முஸ்லிம்களின் பங்களிப்பை மறுக்கவே இயலாது. எந்தெந்த வகையிலெல்லாம் முஸ்லிம்கள் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக, இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பங்களிப்பை செலுத்தினார்கள், அத்தனை வடிவ போராட்டங்களிலேயும் முஸ்லிம்கள் பங்கெடுத்தார்கள். காந்தி ஒரு பக்கம் அஹிம்சா வழி போராட்டத்தை முன்னெடுத்தார், சத்தியாகிரகம் என்றார், ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தினார். வன்முறையற்ற போராட்டத்தின் மூலமாக விடுதலையை சாத்தியப்படுத்த முடியும் என்று காந்தி நம்பினார். அதை நோக்கி மக்களை அழைத்தார். அவர் பின்னால் பெரும் கொண்ட மக்கள் எண்ணிக்கை கூடியது, அதிலே முஸ்லிம்கள் இடம்பெற்றார்கள்.
இன்னொரு புறம் நேதாஜி அவர் ஆங்கிலேயனை ஆயுதம் கொண்டு எதிர்க்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். அதற்கென்று ஒரு ராணுவ படையை கட்டமைத்தார், தளபதிகளை நியமித்தார், போர் வீரர்களை, ஆங்கிலேயர்களோடு ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய போர் வீரர்களை தயார் செய்தார். நேதாஜியின் தலைமையை ஏற்றும் முஸ்லிம்கள் சென்றார்கள். இந்த பக்கம் காந்தியினுடைய படை, அங்கும் முஸ்லிம்கள் இருந்தார்கள். இன்னொரு பக்கம் நேதாஜியின் படை, அதிலும் முஸ்லிம்கள் இருந்தார்கள். நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதுதான் முஸ்லிம்களின் பார்வையாக இருந்ததை ஒழிய அழைக்கின்ற தலைவரின் மதத்தை முஸ்லிம்கள் பார்க்கவில்லை. காந்தி முஸ்லிமா, நேதாஜி முஸ்லிமா, நாங்கள் முஸ்லிம்கள் பின்னால் தான் அணிதிரள்வோம் என்று ஒருபோதும் முஸ்லிம்கள் சொல்லவில்லை. இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும், ஆங்கிலேயன் ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட வேண்டும், அதற்கு யார் தலைமையேற்றாலும் எந்த விதத்தில் போராட்டத்தை முன்னெடுத்தாலும் அதில் பங்களிப்பு செய்வதற்கு நாங்கள் தயார் என்று வந்து நின்றார்கள். கள்ளுக்கடை மறியல், மதுரையில கள்ளுக்கடை மறியல் நடைபெறுகின்ற பொழுது கடுமையான கெடுபிடி, கடும் அடக்குமுறை, ஆங்கிலேயன் போட்ட சட்டத்தை மீறி யாரேனும் போராட்டத்தில் ஈடுபட்டால் 2 வருடம் 3 வருடம் சிறையில் காலம் தள்ள வேண்டிய கொடுமை இருந்தது. அந்த கொடுமைகள் எல்லாம் தெரிந்து கொண்டே கள்ளுக்கடை மறியலில் பல பேர் ஈடுபட்டார்கள். அதில் 10 பேர் பங்கெடுத்தார்கள் என்றால் 7 பேர் முஸ்லிம்கள். இது ஏதோ போற போக்கில் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அரசு ஆவணங்கள் இன்றைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது. 7 பேர் பங்கெடுத்தார், 10 பேர் பங்கெடுத்தார், அதுல 7 பேர் முஸ்லிம்கள். எப்படி டிக்ளேர் பண்ணி போன முஸ்லிம்கள் அவர்கள் 3 வருஷம் சிறை தண்டனையா ஏற்றுக்கொள்ள தயார், 2 வருஷம் சிறையில் நாங்கள் இருப்பதற்கு தயார், காந்தியின் அழைப்பை ஏற்று அவருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு கள்ளுக்கடை மறியலை நாங்கள் நடத்தியே தீர்வோம் என்று தங்களுடைய இந்த நாட்டின் மீது கொண்ட பற்றை வெளிப்படுத்தி செயல்பட்டார்கள். ஒவ்வொரு கட்டத்திலையும் சொல்ல போனால் இந்திய சுதந்திர போராட்டத்தின் வரலாற்றை வட இந்தியாவிலிருந்து துவங்குவார்கள். 1857 சிப்பாய்கள் புரட்சி செய்தார்கள். எங்கே? வட இந்தியாவில். அதுதான் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் வரலாறாக, அங்கிருந்துதான் வரலாறு துவங்கியது என்பதாக பல வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவதை நீங்கள் பார்க்க இயலும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்திய சுதந்திர போராட்டத்தின் வரலாறு என்பது தென்னிந்தியாவிலிருந்து துவங்குகிறது. 1857 வட இந்தியாவில் சிப்பாய்களின் புரட்சிக்கெல்லாம் வித்திட்டது, அடித்தளமாக இருந்தது வேலூர் சிப்பாய் புரட்சி. அது 1800களின் துவக்கத்திலேயே 1806 நடைபெற்று விட்டது. வேலூர்ல திப்பு சுல்தானின் குடும்பத்தை கொண்டு போய் வேலூர் கோட்டையில் முற்றுகையிட்டு வைத்திருக்கிறார்கள். 4ஆம் மைசூர் போர்ல திப்பு சுல்தானை கொன்று விட்டார்கள். ஏன்னா பல்வேறு சுதேச மன்னர்கள் ஆங்கிலேயனுக்கு அடிபணிய மாட்டோம் என்று சொன்ன மாவீரன் திப்பு சுல்தான். பல மன்னர்கள் இருந்தார்கள், அவர்களெல்லாம் ஆங்கிலேயனுக்கு கப்பம் கட்டி கொண்டு அவனிடமிருந்து பல்வேறு மானியங்களை பெற்றுக்கொண்டு சுகபோக வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள். அதே வேளையில் பல மன்னர்கள் ஆங்கிலேயனுக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று மறுப்பு தெரிவித்தார்கள். உனக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், இது எங்க நாடு, எங்க இஷ்டப்படி எங்கள் மக்களை நாங்கள் நிர்வகிப்போம், நீ சொல்வதற்கு எங்களால் கட்டுப்பட முடியாது என்று சொன்னார்கள். மருது சகோதரர்கள் சொன்னார்கள், பாளையக்காரர்கள் பலர் சொன்னார்கள். வேலு நாச்சியார் அப்படிப்பட்ட கருத்தை தெரிவித்தார். அதில் பிரதானமான ஒரு நபர் தான் திப்பு சுல்தான். திப்பு சுல்தானும் அந்த நிலைப்பாட்டை எடுத்தார். உனக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், உன் இஷ்டத்துக்கு எங்களால் நிர்வாகம் செய்ய இயலாது, எங்கள் நாட்டை நாங்கள் சுதந்திரமாக நிர்வாகம் செய்வோம் என்று ஆங்கிலேயனுக்கு அடிபணிய மறுத்தார். மறுத்ததை எல்லாரும் செஞ்சாங்க. ஆனா அந்த ஆங்கிலேயனுக்கு எதிராக ஆயுதங்களை தூக்கக்கூடிய போர் வீரம் திப்பு சுல்தானிடம் இருந்தது. இறுதி வரை திப்பு சுல்தானின் நிலைப்பாடாக என்ன இருந்தது? 100 ஆண்டுகள் ஆடாக வாழ்வதை விட ஒரு நாள் வேணும்
புலியாக வாழ்ந்து செத்து மடிவது மேல். இதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருந்தது. 100 வருஷம் வாழ்ந்து எனக்கு என்ன புண்ணியம்? நீ சொல்லுவதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டு ஒரு ஆடாக வாழ்க்கை வாழ்வதை விட புலி போல் வீரமாக உன்னை எதிர்கொண்டு ஒரு நாளாக இருந்தாலும் செத்து மடிவது மேல் புலியா வாழணும். இது அவருடைய நிலைப்பாடு. இறுதி வரை ஆங்கிலேயனை எதிர்த்து போரிட்டார். கொல்லப்படும் வரை போரிட்டார். கொல்லப்பட்டதற்கு பிறகு அவருடைய குடும்பத்தாரை கொண்டு போய் வேலூர் கோட்டையில் அடைச்சிட்டாங்க. வேலூர்ல சிப்பாய்கள் இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலேயே ஆங்கிலேயர்கள் சிப்பாய்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள். நெற்றியில விபூதி பூசக்கூடாது என்று சொல்கிறார்கள். தாடி வைக்கக்கூடாது என்கிறார்கள். தலைப்பாகை குறிப்பிட்ட விதத்தில் தான் அணிய வேண்டும் என்று குறிப்பிட்ட ஒரு மத சடங்கை திணிப்பது போல இப்படித்தான் தலைப்பாகை அணிய வேண்டும் என்று கட்டுப்பாட்டை விதிக்கிறார்கள். தாங்கள் பயன்படுத்தக்கூடிய தோட்டாக்களை பயன்படுத்த வேண்டும் என்கிறார்கள். தாங்கள் வழங்கக்கூடிய ஆயுதங்களையும் தோட்டாக்களையும் பயன்படுத்த வேண்டும் என்கிறார்கள். ஆனால் அவர்கள் வழங்கக்கூடிய தோட்டாக்களில் பன்றியின் கொழுப்பு பயன்படுத்தப்படுகிறது, மாட்டினுடைய மாமிசம் பயன்படுத்தப்படுகிறது என்கிற கருத்து அந்த சிப்பாய்களுக்குள் நிலவுகிறது. புதிய கட்டுப்பாடுகள் நிறைய வருகின்ற பொழுது இதுக்கெல்லாம் கட்டுப்பட முடியாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த சிப்பாய்கள்லாம் யாரு? பெரும்பாரியா தமிழர்கள். வேலூர்ல கோட்டையில சிப்பாய்களாக இருந்தவர்கள் பெரும்பாரியா தமிழர்கள். எல்லோர் கையிலையும் ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆயுதங்கள் வழங்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கென்று பல்வேறு கட்டுப்பாடுகள் சொல்லுகின்ற பொழுது கட்டுப்பட மாட்டோம்ங்கிறாங்க. நீ என்ன எங்களை தாடி வைக்க கூடாதுன்னு சொல்றது? அது என்ன நெற்றியில் விபூதி வைக்க கூடாது என்று சொல்வது? இப்படித்தான் தலப்பாகை அணிய வேண்டும் என்று சொல்வதற்கு நீ யார்? நீ பன்றியின் மாமிசத்தை தடவி தோட்டாவை தருவாய், அதை நாங்கள் பல்லால் கடித்து செலுத்த வேண்டுமா? பன்றி எங்களுக்கு ஹராம், முடியாது. நீ மாட்டின் மாமிச கொழுப்பை தடவி தோட்டாவை தருவார், அதை நாங்கள் பல்லால் கடித்து செலுத்த வேண்டுமா? மாமிசம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், முடியாது என்று பலரும் அங்கிருந்த முஸ்லிம்கள் இந்து மக்கள் அனைவருமாக சேர்ந்து ஆங்கிலேயனுக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட்டார்கள். இது எப்படிப்பட்ட புரட்சி? முதலாக ஆங்கிலேயனுக்கு எதிராக ஆயுதத்தை தூக்கினால் எப்படிப்பட்ட விளைவும் வரும் என்பதை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு விளைவு உயிர் போவதாக இருந்தாலும் சரி அந்த விளைவை ஏற்றுக்கொள்ள தயார் என்று துணிந்து களமிறங்கி ஆங்கிலேயனுக்கு எதிராக துப்பாக்கியை காட்டியவர்கள் சிப்பாய்கள். அந்த வகையில் இந்திய முஸ்லிம்கள் ஆங்கிலேயனுக்கு எதிரான துப்பாக்கியை நீட்டி இந்த நாடு முழுக்க சுதந்திர பற்றி உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்கள். வேலூர் சிப்பாய் புரட்சி தான் பிற்காலத்தில் பல்வேறு சிப்பாய்கள் புரட்சி செய்வதற்கு ஆங்கிலேயனுக்கு கட்டுப்பட மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டை எடுப்பதற்கு அடிப்படை காரணம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். சாவர்கரே குறிப்பிடுகிறார். வட இந்தியாவில் ஏற்பட்ட சிப்பாய் புரட்சிக்கு அடிப்படை காரணம் வேலூர் சிப்பாய் கலகம் தான் என்று அவர் சொல்கிறார். அவர் அதனை கலகம் என்கிறார். முஸ்லிம்கள் புரட்சி செஞ்சா அது கலகமா மாறிடும். மற்றவங்க எல்லாம் புரட்சி செஞ்சா அது புரட்சி. முஸ்லிம்கள் ஆங்கிலேயனுக்கு எதிராக புரட்சி செஞ்சா அதுலயும் பார்வை என்ன? அது புரட்சி, அது கலகம். மற்ற மன்னர்கள்லாம் நாட்டுக்குள்ள வந்தான். நம்ம நாட்டுக்குள்ள நம்ம நாட்டின் வளத்தை சூறையாடுறதுதான மன்னன் வந்தாள். எந்த மன்னனா இருந்தாலும் மற்றவர்கள் வந்தா அது வருகை. ஆரியர்கள் வருகை, அவன் அங்க வந்துட்டு போனான். முஸ்லிம் மன்னர்கள் படையெடுப்பு, அவன் மட்டும் படையெடுத்தான். முஸ்லிம் மன்னர்கள் வந்தா அதுக்கு பேர் படையெடுப்பு. ஆரிய மன்னர்கள் படையெடுத்து வந்தா அது படையெடுப்பு என்று சொல்லப்படாது, வருகை. சும்மா விசிட் வந்து ஆவடி எப்படி இருக்குன்னு சுத்தி பார்த்துட்டு போனான். இந்தியா எப்படி இருக்குன்னு சுத்தி பார்த்துட்டு போனானாவே, அவனும் படையெடுத்தான் வந்தான். ஆனா பார்வை என்ன? முஸ்லிம்கள்னா ஒரு பார்வை. முஸ்லிம் மன்னர்கள் படையெடுப்பு. அது மாதிரி வேலூர்ல சிப்பாய்கள் செய்த புரட்சியை சிப்பாய் புரட்சி என்றே சொல்ல மாட்டார்கள். ரெண்டு காரணம். ஒன்று, வட இந்திய கண்ணோட்டத்தில் இருந்து இந்திய சுதந்திரத்தை பார்க்கின்ற பொழுது எங்கள் நிலப்பகுதிக்கு முன்பே தென் தமிழகத்தின் நிலப்பரப்பில், தென்னிந்தியாவின் நிலப்பரப்பில் சுதந்திர புரட்சி ஏற்பட்டு விட்டது என்கிற ஒரு கருத்து வந்துவிடக் கூடாது. அதற்காக வேண்டி என்ன சொல்வது? சிப்பாய் கலகம் பண்ணாங்க. இன்னொரு பார்வை என்ன?
முஸ்லிம்கள் முன்னின்று நடத்திய இந்த புரட்சியை, இந்த போராட்டத்தை புரட்சி என்று நாம் குறிப்பிடுவோமேயானால் அதன் கிரெடிட் முஸ்லிம்களுக்கு போய் சேர்ந்துரும். அதனால சிப்பாய் கலகம் பண்ணாங்க, சும்மா சத்தம் போட்டாங்க. சத்தம் போடுறது அது ஆங்கிலேயனுக்கு எதிராக துப்பாக்கி நீட்டுறதுனா சும்மாவா? முதலா அவன் கொடுத்த துப்பாக்கியை அவனை நோக்கி நீட்டியது முஸ்லிம் சமூகம். இப்படி ஒவ்வொரு விதத்திலையும். அவ்வளவு எதுக்கு? தேசத்தந்தை காந்தி ஒத்துழையாமை இயக்கம் நடத்துறார். ஒத்துழையாமை என்றால் என்ன? ஆங்கிலேயனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கூடாது, எந்த வகையிலையும் ஒத்துழைப்பு கொடுக்கூடாது, அவன் சொல்ற சட்டத்துக்கு கட்டுப்படக்கூடாது, அவனிடம் வியாபார வணிக ரீதியான தொடர்பை வைத்துக் கொள்ளக்கூடாது, அவன் தயாரிக்கிற பொருட்களை நாம் வாங்கக்கூடாது. நம்ம மோடிஜி இப்ப நிறைய சொல்வார், மேக் இன் இந்தியாங்குவார், மேட் இன் இந்தியாங்குவார். ஆனா அவர் உடுத்துற ஒவ்வொரு உடுப்புமே மேலை நாட்டு உடுப்பாரு, போட்டிருக்கிற கண்ணாடியே பல லட்சம். ஆனா மங்கி பாத்துல நமக்கு கிளாஸ் எடுப்பாரு, இந்திய தயாரிப்புகளையே வாங்குங்கள், இந்திய தயாரிப்புகளையே பயன்படுத்துங்கள், போட்டிருக்கிற கோட்டை இங்கிலாந்திலிருந்து வந்ததா இருக்கும். நமக்கு கிளாஸ் எடுப்பாரு, எல்லாம் இந்திய பொருட்களை மட்டுமே வாங்குங்க. முடி வெட்டுறதுக்கே 40,000 ரூபாய் செலவு பண்ணுவார். நமக்கு சொல்வார், எளிமையாகவே வாழ நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். எது? முடி வெட்டுறதுக்கு 40,000 ரூபாய், அளவெடுத்து முடி வெட்டுறது, ஸ்கேல் வச்சு. அவர் சொல்றது ஒன்னா இருக்கும், செய்யறது இன்னொன்னா இருக்கும். அவரை விட்டுருவோம். தேசத்தந்தை என்று போற்றப்படுகிற காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை முன்னின்று நடத்துகின்ற பொழுது அவர் உளப்பூர்வமா உண்மையா ஆங்கிலேயனுக்கு கட்டுப்படக்கூடாது, அவனுக்கு எந்த விதத்திலையும் ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். அதை நோக்கி மக்களை அழைத்தார், நீங்கள் வாங்க, இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள், ஆங்கிலேயனுக்கு நாங்கள் ஒத்துழைப்பை வழங்க மாட்டோம் என்று உங்கள் வாழ்க்கையில் முடிவெடுங்கள், செயல்படுங்கள், அழைப்பு விடுத்தார். போனாங்களா? ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அழைப்பு விடுத்த பொழுது அவருக்கு ஒத்துழைக்க மாட்டேன் என்று விட்டார். காந்திக்கு யாரும் ஒத்துழைக்க வரல. ஆங்கிலேயன் கொடுத்த பதவிகளை பெற்றுக் கொண்டு இருந்தார்கள், ஆங்கிலேயன் சொன்ன கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள். சொற்ப எண்ணிக்கையில் உள்ளவர்கள் தான் காந்தியின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்தார்கள். அதில் பங்கெடுத்த பெரும்பாலான மக்கள் முஸ்லிம்கள். காந்தி சொல்லிவிட்டார் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர் சொன்ன ஒத்துழையாமை இயக்கத்தை முன்னின்று நடத்தினார்கள், பங்கெடுத்தார்கள். ஆங்கிலேயன் தருகிற எதுவும் வேண்டாம், அவன் தர பட்டம் வேண்டாம், அவன் நடத்துகிற பள்ளி கல்லூரிகளில் படிக்க வேண்டாம், அவன் தருகிற பதவிகள் வேண்டாம், அவன் தருகிற மானியங்கள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டை எடுத்தார்கள். அப்படி எடுத்து பட்டங்களை துறந்தவர்கள் தான் பெரும் பெரும் தலைவர்கள். காயிதே மில்லத் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, அபுல் கலாம் ஆசாத் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்தியாவெங்கிலும் காந்தியின் அழைப்பை ஏற்று புரட்சிகர போராட்டங்களில் ஈடுபட்ட ஏராளமான முஸ்லிம்களை நம்மால் குறிப்பிட்டு சொல்ல இயலும். பட்டங்களை துறந்தது ஒரு பக்கம், கல்வியை துறந்தது ஒரு பக்கம், பெயர்களில் கூட ஆங்கிலேயனுக்கு நம்முடைய செயல்பாடு கூட ஒப்ப ஆகிவிடக் கூடாது, அவனை மாதிரி நம்ம எந்த விதத்திலும் வந்துடக்கூடாது. அதனால மத குருமார்கள், இஸ்லாத்தில் உள்ள முஸ்லிம்கள் உள்ள மத குருமார்கள் பள்ளிவாசல்ல பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆங்கிலேயன் முடிவெட்டுவதை போல முடிவெட்டுவது ஹராம், ஃபத்வா கொடுத்தாங்க, மார்க்க தீர்ப்பே வழங்கினார்கள். இஸ்லாத்தில் ஃபத்வா என்பது எங்களுக்கு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கணும், அல்லது நபிகள் நாயகம் எங்களுக்கு சொல்லி இருக்கணும், அந்த ஒன்றுக்கு தான் ஃபத்வா என்று நாங்கள் சொல்வோம். குர்ஆன்லயோ முகமது நபிகளினுடைய போதனையிலேயோ ஆங்கிலேயன் முடிவெட்டுவதை போல வெட்டக்கூடாதுலாம் இல்லை. மதகுருமார்கள் ஆங்கிலேயன் மீது உள்ள வெறுப்பின் காரணத்தினால் ஃபத்வா கொடுத்தாங்க. ஆங்கிலேயன் முடிவெற்ற மாதிரி நாம் முடிவெட்டுவோமையானால் அது ஹராம் அப்படின்னு ஃபத்வா கொடுத்தாங்க. முடிவெற்றது மட்டும் இல்லை, அவர்கள் உடுத்தக்கூடிய உடுப்புகளை, ஆடைகளை, பேண்ட் போட்டான்ல, பேண்ட் அணிவது ஹராம் என்று ஃபத்வா கொடுத்தாங்க ஆரம்ப காலகட்டங்களில். அதுபோக தங்களுடைய பெயர்களில் சுதந்திர பற்றை வெளிப்படுத்தக்கூடிய விதமான பெயர்களை வைத்தார்கள், வைக்க சொன்னார்கள், அதற்கு ஊக்கம் கொடுத்தார்கள். இந்த மதகுருமார்கள், ஆலிம்கள், முஸ்லிம்களில் உள்ள மதகுருமார்களை பொறுத்தவரையிலையும் மக்களோடு பல விதத்தில் தொடர்பில் உள்ளவர்கள். அவருடைய அன்றாட செயல்பாடுகளை மதகுருமார்கிட்ட கேட்டு செய்வாங்க.
இப்போ பேர் வைக்கிறதா இருந்தால் மதகுருமார்கிட்ட கேட்பாங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை பிறந்திருக்கு, என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அது போன்று அந்த காலகட்டத்தில் கேட்கின்ற பொழுது அதிகமாக வைக்கப்பட்ட பெயர்கள் ஆசாதுன்னு பேர் வைங்க அப்படின்னாங்க. ஆசாத் 100 முஸ்லிம்கள் இருக்கிறாங்கன்னா ஆசாத்னு சொல்லுங்க, ஒரு 10 பேர் திரும்பி பார்ப்போம். அது என்ன ஆசாத்? ஆசாத் என்கிற பேர் எப்படி வந்தது? நாங்க நம்பக்கூடிய திருக்குறான்ல ஆசாதுங்கிற வார்த்தை இருக்கா? முகமது நபிகள் எங்களுக்கு அந்த பேரை ஒரு புனிதமான பேர் என்றோ நல்ல பேர் என்றோ சொல்லி தந்தார்களா? தீர்க்கதரிசிகள் யாரேனும் ஆசாத் என்கிற பேர்ல தீர்க்கதரிசிகள் வந்தார்களா? தீர்க்கதரிசிகளை பின்பற்றிய நன்மக்கள் இருந்தார்கள், அவங்கள யாராவது ஆசாத் யாரும் இருந்தார்களா? இஸ்லாமிய வரலாற்றோடு ஆசாத் என்கிற பெயர் எந்த விதத்திலையும் தொடர்பாகவில்லை. ஆனால் முஸ்லிம்களில் அதிகமானவர்கள் ஆசாத் என்று பெயர் வைத்தார்கள். காரணம், ஆசாத் என்றால் சுதந்திரம், ஆசாதி சுதந்திரம் முழக்கம். இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற பற்றை தங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் கடத்தக்கூடிய விதமாக அன்றைய காலகட்டத்தில் பிறந்த தங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசாத் சுதந்திரம் என்று பெயர் வைத்து மகிழ்ந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஆசாத் என்கிற பெயர் புழக்கத்தில் இருக்கிறது. ஆசாத் என்று பெயர் வைப்பார்கள். சுதந்திரம் வேணும் நமக்கு, ஆங்கிலேயன் விரட்டியடிக்கப்பட வேண்டும், நமது தாய் நாடு சுதந்திரம் பெற வேண்டும். அந்த பற்றி ஃபக்கீர்கள் இருப்பாங்க. ஃபக்கீர்கள்னா யாரு? இப்ப சினிமாவில் காட்டுற பக்கீர்கள்னா யார் தெரியுமா? சினிமாவில் முஸ்லிம்களை எல்லாம் கிண்டல் அடிச்சு பக்கீர்களை காட்டுவாங்க. பெரிய ஒரு தொப்பி போட்டிருப்பாரு, கையில் மயிலிறக வச்சிருப்பாரு, சாம்பிராணி போக கடைக்கு போவார், மேரா நாம் அப்துல் ரஹ்மான் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் பாட்டு படிச்சுக்கிட்டே சாம்பிராணி போகிய வீசுகிற மாதிரி அவர் தரக்கூடிய ₹1 ₹2 வாங்கிட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. இவங்க தான் பக்கீர்கள். சினிமாவில் இப்படி ஒரு அற்பமாக சித்தரித்து காட்டுவார்கள் பக்கீர்களை பற்றி. ஆனால் உண்மையான பக்கீர்கள்ங்கிறது யாரு? உண்மையான பக்கீர்கள் என்பது சுதந்திர காலகட்டத்தில் ஆங்கிலேயன் இந்த நாட்டை அடிமைப்படுத்திய காலகட்டத்தில் வேஷம் போட்டுக்கொண்டு கடை கடையாக வீதி வீதியாக வீடு வீடாக சென்று சுதந்திர தாகத்தை ஊட்டக்கூடிய விதமாக பாடல் படித்தவர்கள் அவங்க தான் பக்கீர்கள். பக்கீர்களுடைய பாடல்கள் என்று ஏராளமான பாடல்கள் இருக்கிறது. தெரு தெருவா போய் பாட்டு படிப்பாங்க, கடை வீதிகளில் போய் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி பாட்டு படிப்பார்கள். என்ன பாட்டு? சினிமா பாட்டா? இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற கவிதையை பாடலாக படிப்பார்கள். அப்படியான பக்கீர்கள் முஸ்லிம்கள் அதிகமானவர்கள் இருந்தாங்க. அவங்க நாடெங்கிலும் பயணித்து ஒவ்வொரு ஊர்லையும் உள்ள பக்கீர்கள் அந்தந்த பகுதியில் ஆங்கிலேயின் கண்ணில் அகப்படாமல் மாறு வேடம் பல்வேறு வேடங்களை போட்டுக்கொண்டு வீடு வீடா போய் சுதந்திர தாகத்தை ஊட்டுவார்கள். சுதந்திர பற்றி ஊட்டும் வண்ணம் கவிதை படிப்பார்கள். அவர்கள் தான் பக்கீர்கள். ஆனா இன்னைக்கு பக்கீர்கள் எப்படி மாறிவிட்டது? மேரா நாம் அப்துல் ரஹ்மான் பக்கீர், முடிஞ்சு போச்சு. யாசகம் கேட்கக்கூடிய ஒருவராக மாற்றி விட்டார்கள். எல்லா விதங்களிலும் காந்தி அவர்கள் மக்களுக்கு கைத்தறி ஆடைகளை அணிய வேண்டும் என்று சொன்னார், கதர் ஆடைகளை அணிய வேண்டும் என்றார். ஆங்கிலேயனுடைய உடுப்பை அவனுடைய ஆடையை நாம உடுத்த வேண்டாம், நாமே சொந்தமாக நூற்களை நூண்டு அதனூடாக நமக்கு தேவையான ஆடையை நாமே தயாரித்து நம்முடைய நாட்டில் தயாரிக்கப்படுகிற ஆடைகளையே நாம் உடுத்துவோம், கதர் ஆடைகளை உடுத்துவோம் என்றார். ஆரம்பத்தில் அவர் கதர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. கதர் என்கிற இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை. அவர் நம்முடைய சொந்த தயாரிப்பில் உள்ள ஆடைகளை உடுத்துவோம் என்றார். பல பேர் அதற்கு முன்வரவில்லை. அது அற்பமா நினைச்சாங்க, இழிவாக பார்த்தார்கள். ஏன் ஆங்கிலேயன் இருந்த காலகட்டத்தில் அவன் நாட்டிலிருந்து பல வகையான துணிகள் இங்கே இறக்குமதி செய்யப்படுகிறது, வண்ண வண்ண ஆடைகள் இறக்குமதி செய்யப்படுகிறது. அவன் நாட்டிலிருந்து வண்ண வண்ண ஆடைகள் இறக்குமதி செய்யப்படும் பொழுது அதனை புறக்கணித்து ஒரு சாதாரண எளிமையான ஆடையை அணிய வேண்டும் என்று காந்திஜி சொல்லும் பொழுது அதை கேட்பார்களா? இன்னைக்கே நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், நீங்க ஹோட்டல்ல ஒரு லுக்கா இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, போனோம்னா எல்லாரும் ஸ்பூன்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா இவர் கையினால சாப்பிட்றது ரொம்ப கேவலமா நினைப்பார். வீட்லையெல்லாம் கையில தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா ஹோட்டலுக்கு போனோம்னா என்ன, ஸ்பூன் கொண்டு வாங்க, இவர் என்னமோ பிறக்கும் போதே 2 ஸ்பூனோட பிறந்த மாதிரி
ஸ்பூன் கொண்டு வாங்கன்னு. ஸ்பூனை எடுத்துக்கிட்டு பிக்க தெரியாம பிச்சு அந்த கறியை பிக்கிறதுக்கு ஸ்பூன்ல கறியை பிக்கிறதுக்கு 1/4 மணி நேரம் செலவு பண்ணணும். அது தேவையான நமக்கு, அது கஷ்டப்பட்டு செய்வார். ஏன் எல்லாரும் ஸ்பூன்ல சாப்பிடும் போது கையினால சாப்பிடுறது கேவலம் நினைப்பாங்க. கையினால சாப்பிடுறது எப்படி கேவலமாகும்? கேவலம் நினைப்பாங்க. ஆங்கிலேயனை பொறுத்தவரை அவன் ஸ்பூனை கண்டுபிடிச்சதுக்கு காரணம் அவனுக்கு தண்ணின்னு அலர்ஜி. சாப்பிட்டு கை கழுவணும், கையினால சாப்பிட்டோம்னா கையை கழுவணும், அது அவனுக்கு பிடிக்காது. தண்ணி பற்றும்ல, கையில பற்றும். அதனால அவன் எல்லாத்தையுமே டிஷ்யூ பேப்பர்லயே தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை கழிச்சான். பாத்ரூம் போனாலும் டிஷ்யூ பேப்பர் தான், யூரின் போனாலும் டிஷ்யூ பேப்பர் தான். சாப்பிட்டா கை வச்சா கழுவணும். அதனால என்ன, ஒன்று ஸ்பூன் எடுத்துக்க, ஸ்பூனை விட்டு சாப்பிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு கையில் தொடச்சிட்டு போயிட்டே இருக்கிறது. அப்போ தண்ணி பட்டா பிரச்சனை, ஆனால் உடம்பு சுத்தமாக இருக்கணும். என்ன பண்ணுறது? பாடி ஸ்ப்ரேன்னு ஒன்று கண்டுபிடி, உடம்புல அடிச்சுக்கிட்டு நல்ல நறுமணம் கமலை சுற்றி திரிந்து கொண்டிருக்கலாம். இதுதான் அவனுடைய ஃபார்முலா. இந்த அடிப்படையில் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் மிக பெரிதாக நம்ம மக்கள் நினைப்பாங்க. ஆங்கிலம் பேசுறது ரொம்ப பெருசா நினைப்பாங்க, தமிழ்ல பேசணும்னா இழிவா நினைப்பாங்க. அப்படி நினைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்களா இல்லையா? ஆங்கிலம் ஒரு மொழி, கற்றுக்கொண்டால் அதில் ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது, அது தனி. அதனால் நம்முடைய தாய்மொழியில் பேசுவது இழிவாகுமா? அவனுக்கு அவன் மொழி ஆங்கிலம், நமக்கு நம்முடைய மொழி தமிழ். அப்ப ஆங்கிலேயர்களை பார்த்து அவன் மொழியை பெரிதாக நினைப்பது, அவன் ஆடையை பெரிதாக நினைப்பது, அவன் கலாச்சாரத்தை பெரிதாக நினைப்பது, நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய மொழியை அற்பமாக கருதுவது, இந்த ஒரு பார்வை இருந்தது. அதன் அடிப்படையில் காந்தி அவர்கள் நமது நாட்டில் தயாரிக்கப்படுகிற ஆடைகளை, அதுவும் கைத்தறி ஆடைகளை உடுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அவன் வகை வகையான வண்ண ஆடைகளை உடுத்தும் பொழுது நான் போய் கதர் ஆடையை உடுத்திக் கொண்டு சாதாரண ஆடையை உடுத்திக் கொண்டு இருந்தால் நல்லா இருக்குமா? அற்பமா நினைச்சாங்க, இழிவா நினைச்சாங்க. இந்த நேரத்தில் காந்தி அவர்கள் அலி சகோதரர்களின் வீட்டுக்கு செல்கிறார். முகமது அலி, ஷவுகத் அலி, 2 அலி சகோதரர்கள். அவர்களும் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள். அவர்களின் வீட்டிற்கு செல்கிறார். எப்போது செல்கிறார்? ஒரு ரமலான் மாதத்தில் செல்கிறார். அலி சகோதரருடைய தாய், முஸ்லிம்கள்ல யாரா இருந்தாலும் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பார்கள், அது ஒரு வழக்கம். அலி சகோதரர்களின் தாயும் நோன்பு நோற்று இருக்கிறார். காந்தி அவர்கள் தம்முடைய வீட்டிற்கு வருகை அளித்த பொழுது அன்றைய காலகட்டத்தில் வீடுகளில் தறி இருந்தது. தறி என்று சொல்வார்கள், நெசவு தொழில். அது ரொம்ப சர்வ சாதாரணமா பல வீடுகள்ல இருந்துச்சு. அலி சகோதரர்களின் தாய் தம்முடைய கையாலேயே ஒரு ஆடையை நெய்து அதை காந்திஜிக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். அப்படி கொடுக்கின்ற பொழுது அலி சகோதரர்களின் தாய் சொன்னார், தாயின் சொல்லின் அடிப்படையில் அலி சகோதரர்கள் குறிப்பிட்டார்கள், என்ன எல்லோரும் அற்பமா நினைக்கிறாங்க, கேவலமா நினைக்கிறாங்க இந்த கைத்தறி ஆடைகளை, இது கேவலமானதல்ல, இது மகத்துவமானது என்று சொல்லி அணிவித்தார்கள். மகத்துவமானது என்பதற்கு அரபி சொல்லுதான் கதர். கதர் ஆடை, கதர் ஆடை என்று சொல்கிறார்களே, கதர் ஆடை என்கிற அந்த சொல்லில் உள்ள கதர் அரபி சொல். என்ன கதர்ங்கிறது ஒரு நூலின் பெயராது? கதர்ங்கிறது ஏதாவது நூலை தயாரிக்கிற ஆடையை வடிவமைப்பு செய்கிற மிஷினுடைய பெயரா, எந்திரத்தின் பெயரா? அது நூலின் பெயர்லையும் கதர் கிடையாது, எந்திரங்களின் பெயர்லையும் கதர் கிடையாது. கதர் என்பது அரபி வார்த்தை. குர்ஆனில் கூட வருகிறது. ரமலான் மாதத்தை பற்றி, அந்த மாதத்தில் உள்ள ஒரு இரவை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது கதர் என்கிற வார்த்தையால் அல்லாஹ் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கதர், மகத்துவமிக்க இரவில் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். குர்ஆன் அருளப்பட்ட இரவை குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது மகத்துவமிக்க இரவு. மகத்துவம் என்கிற சொல்லுக்கு பயன்படுத்தப்பட்ட அரபி வார்த்தை கதர். அந்த அரபி வார்த்தையை, கதர் என்கிற அந்த அரபு வார்த்தையை அலி சகோதரர்களின் தாய் சொல்லி, இதை நான் உங்களுக்கு கதராக அணிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அணிவித்தார். இது கதர், இது சாதாரண ஆடை அல்ல. மற்றவர்கள் சொல்வதை போல் இது இழிவான ஆடை அல்ல, மகத்துவமிக்க ஆடை அப்படின்னு சொல்லி அணிவித்தார்கள். காந்தி அவர்கள் அதையே அந்த ஆடைக்கு பேராக வைத்து விட்டார். கதர் ஆடை என்றே நாம் சொல்வோம். அது என்ன, இதை போய் அற்பமா நினைக்கிறாங்க, மட்டமா நினைக்கிறாங்க. இனிமேல் இந்த ஆடைக்கு பேரே கதர். இதை நம்ம சொன்னோம்னா இதை முஸ்லிம்ங்கிறதுனால சொல்றோம்வாங்க. நம்ம மட்டும் சொல்லல, கதர் ஆடைகளுக்கு என்று சங்கம் வைத்திருக்கிறார்கள் அல்லவா? கைத்தறி ஆடைகளை மக்கள் மத்தியில்
விநியோகம் செய்வதற்கு, அதை பற்றி மக்கள் மத்தியில் ஆர்வம் ஊட்டுவதற்கு சங்கங்கள் வைத்திருக்கிறாங்க. அவர்கள் சார்பாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சியிலே இந்த வரலாற்றை சொல்லி சொல்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் முஸ்லீம் அல்லாதவர்கள் பங்கேற்கிற அந்த நிகழ்ச்சியில் கதர்ங்கிற பேர் எப்படி வந்துச்சு தெரியுமா? கதர்ங்கிறது நூலின் பேர் அல்ல, அலி சகோதரர்களுடைய தாய் சொன்ன பெயர். இது ஒரு அரபி சொல். கதர் என்பது அரபி சொல். அந்த அரபி சொல்லையே காந்தி இந்த ஆடைக்கு பேராக வைத்து விட்டார். முஸ்லிம் அல்லாதவர்கள் சொல்கிறார்கள். இன்னைக்கு நாங்கெல்லாம் காங்கிரஸ் கதர் வேஷ்டி போடுறோம், கதர் சட்டை போடுறோம். இந்த கதர் என்கிற பெயர் எப்படி வந்தது தெரியுமா உங்களுக்கு? இந்த கதர் என்கிற பெயர் எப்படி வந்தது என்று சொன்னால், அலி சகோதரர்கள், அலி பிரதர்ஸ், இரண்டு பெரிய தேசிய தலைவர்கள், மிகப்பெரிய தியாகிகள். அவர்கள் இரண்டு பேரும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களாக இருந்தார்கள். ரமலான் நோன்பு அப்போ காந்தியடிகள் அவர்களுடைய வீட்டுக்கு போகிறார், அலி பிரதர்ஸ் வீட்டுக்கு. அங்கே அவருடைய தாயார், அவர்கள் மிகப்பெரிய இறைவன்பால் மிகப்பெரிய பக்தி கொண்டவர்கள், 5 முறை தொழக்கூடியவர்கள். அது ரமலான் நோன்பு சமயத்திலே நோன்பு நூற்று இறைவனுடைய அருளை பெற்ற நிறைந்த நூலாக்கியாக இருக்கிறார். அவரை பார்ப்பதற்கு காந்தியடிகள் போகிறார். அப்பொழுது நூலாக்கியவர்கள் அவருக்கு ஒரு ஆடை பரிசாக கொடுத்தார். உடனே காந்தியடிகள் கேட்கிறார், என்ன ஆடைமா அப்படின்னு கேட்கிறார். அந்த அம்மா சொல்றாங்க, எங்களுக்கு நாங்கள் நோன்பு இருக்கிற போது லைக்கத்துல் காதீர் அப்படின்னு ஒரு இரவு வரும். அந்த இரவு புனிதமான இரவு. அந்த இறைவன் தன்னுடைய அருளை முழுவதும் நிரம்ப பெற்றவராக தன்னுடைய கருணையுடைய உச்சக்கட்டத்தில் இருந்து யாரெல்லாம் அவரை கையெழுத்திக் கொள்கிறார்களோ அவரையெல்லாம் அன்போடு கருணையோடு அரவணைத்துக் கொள்கிற அந்த அருளினுடைய உச்சக்கட்டம். அன்னைக்கு நான் நோன்பு இருந்து நான் நூல் முற்று அந்த நூலில் இந்த ஆணையை நைந்து உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு காந்தியடிகள் காந்தியடிகள் கேட்டாரு, அது என்ன பேர் சொன்னீங்கன்னு கேட்டார். அந்த இரவுக்கு லைக்கத்துல் காதீர், அதற்கு பிறகுதான் கதர் என்கிற பெயர் நாங்கள் கொடுக்கிற அந்த ஆணைக்கு. இது காங்கிரஸ்காரர் சொல்ற பீட்டர் அல்போன்ஸ் இதை சொல்றாரு. இதே போன்று கதர் ஆடைகளினுடைய சங்கம் சார்பாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளையும் இந்த வரலாற்றை பதிவு செய்கிறார்கள். இணையங்கள்லேயே அந்த தரவுகள்லாம் இருக்கு. அப்போ பாருங்க, முஸ்லிம்களுடைய பங்களிப்பு இந்த சுதந்திர பற்றோடு, இந்த நாட்டின் பற்றோடு எந்த அளவிற்கு ஒன்றி போய் இருந்திருக்கிறார்கள். இப்படி எல்லா வகையிலையும் பங்களிப்பு செய்தவர்கள். கப்பலோட்டிய தமிழன் என்று சொல்வார்கள். அவர் கப்பலை ஓட்டுவதற்கு பொருளாதாரத்தை கேட்ட பொழுது முஸ்லிம்கள் வாரி வாரி வழங்கினார்கள். இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்காக வேண்டி பொருளாதார பங்களிப்பை செய்தார்கள். போராட்டங்களில் பங்கெடுத்தார்கள், சிறைக்கு சென்றார்கள். ஒரு முறை ஏதேனும் ஒரு முறை ஆங்கிலேயனால் அடிபட்டு விட்டாலே அவருடைய பெயரை பஸ் ஸ்டாண்டுக்கு வைப்பாங்க, அந்த ஊருக்கு வைப்பாங்க, ஒரு தெருவுக்கு வைப்பாங்க. முஸ்லிம்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் சுதந்திர போராட்டத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள், ரத்தம் சிந்திருக்கிறார்கள். அவர்களின் வரலாறு அரசாங்கத்தால் நினைவு கூறப்படுகிறதா? எத்தனை சுதந்திர தினம் வருகிறது, எத்தனை குடியரசு தினம் வருகிறது, முதல்வர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள், பிரதமர் உரை நிகழ்த்தினார். ஒரு முறையேனும் இந்த நாட்டிற்காக பங்களிப்பு செய்த ஒரு முஸ்லிம் சுதந்திர போராட்ட வீரரை பற்றியாவது முதல்வர்கள் பேசியிருப்பார்களா? கட்சி பாகுபாடுக்கு அப்பாற்பட்டு கேட்கிறோம். எந்த கட்சி தலைவர்கள் முஸ்லிம்களின் சுதந்திர பற்றை பற்றி இந்த நாட்டில் பேசுகிறார்கள்? இந்த நாட்டிற்கு நாங்கள் செய்ததை பற்றி நாங்கள் தான் பேச வேண்டியிருக்கிறது. அப்போ சுதந்திரம் பெறுகின்ற பொழுது அந்த போராட்டங்களில் அழைப்பு விடுத்தார்கள். அந்த அழைப்பை ஏற்று நம்முடைய முன்னோர்கள் போய் நின்றார்கள். அந்த தலைவர்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையை தொலைத்தார்கள். மதுரையில் மௌலானா என்று ஒருவர் இருந்தார். அவர் ஒரு மத குரு. அவர் செல்லுகிற இடமெல்லாம் சுதந்திர பற்றை பற்றிய மக்கள் மத்தியில் பேசுவார், உரை நிகழ்த்துவார், கடுஞ்சொற்களால் ஆங்கிலேயரை திட்டுவார், வசைப்பாடுவார். அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்து சுதந்திரத்தை பற்றி பேசினால் கட்டாயம் அடுத்த முறை சிறைக்கு சென்று விடுவார். 1 வருஷம் 2 வருஷம் ஜெயிலு, அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வெளியே வருவார். அவர் சிறையில் இருந்த பொழுது தம்முடைய மனைவியை இழந்தார். சிறையில் இருந்த பொழுதே தம்முடைய மகளை இழந்தார். பல நேரங்களில் அவரிடத்தில் உங்க மனைவியை போய் பாருங்க, உங்க பிள்ளைகளை போய் பாருங்க என்று சொன்ன பொழுது என் குடும்பத்தை விட இந்த நாட்டின் சுதந்திரம் தான் எனக்கு மேலானது என்று சொன்னவர். அவரை பற்றிலாம் பேசுறாங்களா? இந்த நாட்டின் வளத்திற்கு சுதந்திரத்திற்கு இவ்வளவு பாடுபட்ட முஸ்லிம்களை சிறு சிறு துண்டுகளாக பிரிந்து கிடந்தது இந்த தேசம். முஸ்லிம்கள் அதனை ஒருங்கிணைத்தார்கள். பல்வேறு நிர்வாக செட்டப்புகளை வழங்கினார்கள். நீதித்துறையில் முஸ்லிம்கள் செய்த புரட்சி ஏராளமானது. சொல்ல போனால் நீதித்துறையின் பல இயக்க முறைகளை முஸ்லிம்கள் தான் அதனை உருவாக்கினார்கள், கற்றுக் கொடுத்தார்கள்.
அதன் சான்றுகளாக எச்சங்களாக இன்றைக்கும் நீதித்துறையில் புழங்கக்கூடிய பல சொற்கள் அரபு சொற்கள். வக்கீல் வாதாடுபவரை, நீதிமன்றத்தில் வாதாடுபவரை வக்கீல் என்பார்கள். வக்கீல்னா என்ன? தமிழ் மொழி சொல்ல, சமஸ்கிருத சொல்ல, அரபி சொல்லது. குர்ஆன்ல இருக்கிறது, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எங்களுக்கு சிறந்த பொறுப்புதாரி. வக்கீல் என்றால் பொறுப்புதாரி. ஒருவருக்கு பொறுப்பேற்று மன்றத்தில், அந்த நீதிமன்றத்தில் வாதாடுகிற வழக்கறிஞருக்கு வக்கீல். வக்கீல் என்கிற சொல் வாயிதா, விசாரணைக்கு வருவாங்க. அதுல ஒரு பேர் வரல, 2 பேர் வரலன்னா அடுத்த வாயிதா 13ஆம் தேதின்னு போட்டுருவாங்க. வாயிதானா என்ன? வாயிதானா வாக்குறுதி. உங்களுக்கு வாக்குறுதியாக அடுத்த ஜனவரி 13, டிசம்பர் 10 ஏதேனும் ஒரு தேதியை சொல்லி அடுத்த வாக்குறுதி இன்ன தேதி என்று சொல்வார்கள். வாக்குறுதி என்கிற சொல்லில் புழங்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் வாயிதா. அது அரபு வார்த்தை. வஅதா என்பது அரபி வார்த்தை. ஜாமீன் என்று சொல்கிறார்கள். ஜாமீன் அரபி வார்த்தை. லாமீன், லாமீன் தான் ஜாமீன். கைது, அவர் கைது செய்யப்பட்டு விட்டார், விலங்கிடப்பட்டு விட்டார் என்பதைத்தான் கைது செய்யப்பட்டு விட்டார் என்கிறார்கள். இப்படி ஏராளமான அரபு சொற்கள் நீதித்துறையில் புழக்கத்தில் இருப்பதே அந்த துறையில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள் என்பதற்குண்டான சான்றுகளாக இருக்கிறது. அந்த சான்றுகள்லாம் இருக்கக்கூடாதுன்னா இப்ப எல்லாம் ஒன்னொன்னா அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வட இந்தியாவில் ஊப்பியில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் தெருவுக்கு பேரை மாத்துறது, முஸ்லிம்களின் அடையாளத்தை மாத்துறது, அதெல்லாம் எதுக்கு? முராதாபாத்னா பேரை மாத்திடுறது, பைசாபாத் பேரை மாத்து, முஸ்லிம்களுடைய எந்த பேரும் வந்து விடக்கூடாது. அலகாபாத், அலகாபாத் இல்ல, அது பிரக்யா ராஜி, வாயிலே நுழையாத வேறு பேரை சொல்லிடுவாங்க. அப்ப அரபு மொழியில் அமைந்த பல்வேறு பெயர்களை அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க என்பதற்காக வேண்டி வட மாநிலங்களில் ஒன்றொன்றாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? ஏன் மாற்றுறாங்க? இந்த நாட்டுக்கு நாம செய்த உழைப்பு தெரிந்துவிடும் என்பதால் மாற்றுகிறார்கள். முஸ்லிம்களுடைய உழைப்பு தெரிஞ்சிடும். குத்துப் மினாரே இடிக்கணும்னு சொன்னவங்க தானே இவங்க. இந்த குரூப் எப்படிப்பட்ட குரூப்? குத்துப் மினாரை இடிக்கணும், தாஜ்மஹாலை மாற்றணும், தோண்டணும். ஏன்? அது கீழேயும் கோயில் இருக்கு. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கீழே கோயில் இருக்கும், சங்கிகளுக்கு. பொதுவான இந்து மக்கள் இந்த பிரச்சனைக்கே வர்றதில்லை. அவங்க ஒற்றுமையை விரும்பக்கூடியவர்கள் முஸ்லிம்களைப் போலவே. வெகுஜன இந்து மக்கள் முஸ்லிம்களோடு நல்லிணக்கத்தை விரும்புகின்ற பொழுது சங் பரிவார் கும்பல்கள் மாத்திரம் அதை தோண்டணும், அது கீழே கோயில் இருக்கும். எதையெல்லாம் தோண்டணும்? தாஜ்மஹாலை தோண்டணும், வேற குத்துப் மினாரை தோண்டணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எங்க எந்த பள்ளிவாசல கீழே தோண்டினாலும் கீழே கோயில் இருக்கும். இவன் நம்பிக்கை. அப்ப என்ன சொல்ல வருகிறார்கள்? பள்ளிவாசல் என்பது இயல்பா ஒரு இடத்துல கட்டல, கோயிலை இடிச்சுதான் பள்ளிவாசலை கட்டினாங்கன்னு வரலாற்று புனைவு செய்து முஸ்லிம்களின் மீது வெறுப்பை உருவாக்குகிறார்கள். நீ பாபர் மஸ்ஜிதுக்கு அப்படித்தானப்பா சொன்னேன், கோயில் இடிச்சு பள்ளிவாசலை கட்டினாங்கன்னு சொன்னேன், தோண்டி பார்க்கணும்னு கேட்டேன். 500 வருஷமா அந்த பள்ளிவாசல் அங்கதான் இருந்துச்சு. பள்ளிவாசல் அந்த நிலம் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது என்பதற்குரிய சான்றுகள் இருந்தது, ஆவணங்கள் இருந்தது. நீதிமன்றங்கள் எதையுமே செவிமடுக்க தயாரில்லை, சான்றுகளை பார்க்க தயாரில்லை. 500 வருஷமா அந்த இடத்துல பள்ளிவாசல் இருக்க அதை பார்க்க தயாரில்லை. தோண்டி பார்ப்போம் என்றார்கள். தோண்டி பார்த்ததுக்கு அப்புறமாவது கீழே கோயில் இருந்துச்சா? நீதிமன்றம் என்ன சொன்னது? உச்ச நீதிமன்றம் அதோட இறுதி தீர்ப்பில் என்ன சொன்னது? கீழே கோவில் இருந்ததற்குண்டான எந்த சான்றும் இல்லை. அதோட சேர்த்து சொன்னாங்க, கீழே பள்ளிவாசல் இருந்ததற்குண்டான சான்றும் இல்லை. கீழே ஏண்டா பள்ளிவாசல் இருக்கணும் எங்களுக்கு? நாங்க கீழே போய் தொலை போறோம். இவங்க பள்ளிவாசல் மேல இருக்கும்போது தெரியல, இடிச்சு தரைமட்டமாக்கி விட்டு கீழே 100 அடிக்கு தோண்டி பார்த்துட்டு சொல்றாங்க, கீழே கோவில் இருந்ததற்கான சான்றும் இல்லை, கீழே பள்ளிவாசல் இருந்தது அதற்கும் சான்று இல்லை. கீழே ஏண்டா நாங்க பள்ளிவாசல் வைக்க போறோம்? அப்ப இவங்க தோண்டி பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சா நம்ம இனிமே என்ன செய்யணும்? கீழே ஃபர்ஸ்ட் ஒரு மோதினாருக்கு ரூமை செட் பண்ணிடணும். கீழே முதல் இமாம், பேசி இமாமுக்கு ஒரு ரூமு, ஒழு செய்யறதுக்கு ஒரு இடம், எல்லாம் கீழே ஃபர்ஸ்ட் செட் பண்ணி அதுக்கு மேல மண்ணள்ளி மூடி அதுக்கு மேலதான் பள்ளிவாசல் கட்டணும். எப்பனாலும் தோண்டி பார்ப்பாங்க. இல்லை 500 வருஷத்துக்கு அப்புறம் எந்த பள்ளிவாசலையும் தோண்டி பார்த்து பள்ளிவாசல் கீழே தேடுவாங்க. இவங்க மேல இருக்கும்போது தேடுறது இல்லை, தோண்டி பார்த்து கீழே பள்ளிவாசல் இருந்துச்சா இல்லை என்று சொன்னவர்கள் தானே இவங்க. சரி சொன்னீங்க, பாபர் பள்ளிவாசலை தோண்டி பார்த்து இருந்துச்சா? இல்லை. இதோட உங்களுடைய பொய் வரலாறை முடித்தீர்களா? ஞானவாபி பள்ளிவாசல்ங்கிறீங்க,
காசி மதுராவில் உள்ள பள்ளிவாசல், ஷாஹி ஈத்காவில் உள்ள பள்ளிவாசல், ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் அந்த பள்ளிவாசல்லாம் என்ன பிரச்சனை? அங்க சிவலிங்கம் இருக்கிறது. எவன்டா அது கிளப்பி விட்டது? சிவலிங்கம் அங்க எங்க இருக்கு? எவன் பார்த்தா? நாங்க உள்ள போய் பார்த்தோம், சிவலிங்கம் இருக்கு. கூட்டு போய் என்னன்னு பார்த்தா சிவலிங்கம் இல்லை. ஒழு செய்யற இடத்துல ஒரு ஃபவுண்டைன், தண்ணீர் வருவதற்கு அழகுபடுத்தி வைப்பதற்கு ஒன்று வைப்பாங்கல்ல, ஒசுகானா. பள்ளிவாசலுக்கு போனவங்களுக்கு தெரியும். ஒரு குளம் மாதிரி சின்ன குட்டை குளம் போல தோண்டி இருப்பாங்க. அதில் தண்ணிகள் வரும், பைப் மூலமாக தண்ணி வரும். 4 புறத்திலையும் உட்கார்ந்து கொண்டு தங்களுடைய ஒழு செய்வாங்க, முகத்தை கழுவாங்க, தொழுகைக்கு தயாராவார்கள், முகங்களை கைகளெல்லாம் கழுவுவார்கள், தண்ணீரால் கழுவுவார்கள். அதற்கு பேர் ஒழு. அந்த தண்ணியில் அழகுக்காக வேண்டி மீன்களை போட்டிருப்பாங்க. நடுவில் ஒரு ஃபவுண்டைன் வச்சிருப்பாங்க. அந்த ஃபவுண்டைன்லேருந்து தண்ணி வரும். இவங்க அந்த சங்கி குரூப் உள்ளுக்குள்ள போய் அந்த ஃபவுண்டைனை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சிவலிங்கம் இருக்கிறது. எது அந்த அந்த ஃபவுண்டைனா சிவலிங்கம்? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவுகோல் இல்லையா? அப்ப இவர்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு பள்ளிவாசலாக குறிவைத்து அதனை இடித்து தரைமட்டமாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வெறுப்பு பிரச்சாரங்களில் ஈடுபடுகிறார்கள். பள்ளிவாசலை இடிக்கிறதுக்கு பிளான் பண்றது, அது முடியல. அப்ப என்ன பண்றது? ஒவ்வொரு பள்ளிவாசலா இடிச்சு அந்த பள்ளிவாசல்ல எங்க கடவுள் பிறந்தாரு, இந்த பள்ளிவாசல் எங்க கடவுள் பிறந்தாருன்னு சொல்லி அதை நிலைநாட்டி கோர்ட்டுக்கு போய் இப்படிலாம் போனோம்னா இன்னைக்குள்ள சாத்தியப்படாது. அப்ப என்ன பண்றது? ஒரே பேச்சு, ஒரு சட்டத்தின் மூலமா எல்லா பள்ளிவாசலையும் எடுக்கணும். நினைச்ச பள்ளிவாசலை இடிக்கணும், நினைச்ச பள்ளிவாசல உள்ளுக்குள்ள போய் களப்பணி என்கிற பேர்ல தோண்டி பார்க்கணும். அதுக்கு என்ன பண்றது? கொண்டு வா வக்ஃபு திருத்த சட்டம். அதுக்கு தான் வக்ஃபு திருத்த சட்டம். வக்ஃபு திருத்த சட்டத்தின் மூலமாக பிஜேபி அரசாங்கம் செய்ய முனைவது என்ன? ஏதாவது ஒரு நல்ல நோக்கத்தில் இவர்கள் சட்டங்களை கொண்டு வருகிறார்களா? இந்த நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை பற்றி எல்லாம் பொருட்படுத்தாம, அதை பற்றி எல்லாம் ஆலோசனை செய்யாமல், அதற்கு சட்டம் கொண்டு வராமல், இவர்கள் கொண்டு வருகிற சட்டம் எல்லாமும் முஸ்லிம்களை மையப்படுத்தி ஒரு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தால் அதில் முஸ்லிம்களை தொடர்புபடுத்தி மட்டும்தான் சட்டம். இவங்க ஆட்சி பொறுப்பில் இருந்த இந்த 10-12 ஆண்டு கால ஆட்சியில் என்னென்ன சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு பாருங்க. முத்தலாக்கு தடை சட்டம் முஸ்லிம்கள் தொடர்பானது. காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கம் முஸ்லிம்கள் தொடர்பானது. சிஏஏ முஸ்லிம்கள் தொடர்பானது. என்ஆர்சி என்பிஆர் முஸ்லிம்கள் தொடர்பானது. இது அல்லாம இவர்கள் கொண்டு வந்த நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் என்ன சட்டத்தை கொண்டு வந்தார்கள்? வேளாண் திருத்த சட்டம் விவசாயிகள் தொடர்புடையது, அவர்களின் நலனை பறிக்கக்கூடியது. இவங்கிட்ட உள்ள சிறப்பு தன்மை என்ன தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு கேடு விளைவிக்கிற சட்டத்தை கொண்டு வருவார்கள், அதை அவர்களுக்கு நல்லது என்று சாதிப்பார்கள். விவசாயிகளை குழி தோண்டி புதைக்கிற, அவர்களின் உரிமையை பாழாக்குற சட்டத்தை கொண்டு வந்தார்கள், வேளாண் திருத்த சட்டம். ஆனா அந்த சட்டத்துக்கு அவங்க சொன்ன காரணம் இதுதான் விவசாயிகளை பாதுகாக்கும் என்றார்கள். விவசாயிகள் நம்ப தயாரா இருந்தாங்களா? ரோட்ல இறங்கி போராடினாங்க. 1.25 வருஷம் போராடினான். குளிர் வெயில் அதையெல்லாம் பொருட்படுத்தாம, சாப்பாடை பொருட்படுத்தாம அங்கிட்டே படுத்து அங்கேயே உணவு சப்பாத்தி தயார் செய்து சாப்பிட்டு போராடி கொண்டிருந்தாங்க 1.25 வருஷம். ஒரு முறை கூட அவர்களை சென்று சந்திப்பதற்கு மோடிஜி தயாராக இல்லை. நடிகர்களை சந்தித்தார், நடிகைகளை சந்தித்தார், கிரிக்கெட் வீரர்களோடு உணவு உண்டார். போர் அடிக்கின்ற பொழுது வெளிநாடுகளுக்கு சென்றார். ரொம்ப நாள் அவர் இந்தியாவில் இருக்கும், அவருக்கு போர் அடிச்சது. இந்தியாவில் ரொம்ப நேரம் இருந்தோம்னா போர் அடிச்சோம். திடீர்னு எங்கேயாவது இப்போ வெளிநாட்டுக்கு போய் சுற்றி பார்த்து வந்துடுவார். கேட்டால் நாட்டின் வளர்ச்சிக்காக சென்றேன் என்பார். இதுவரையில் அவர் போன பயணங்கள், அதனால் நாடு என்ன வளர்ச்சி அடைஞ்சி ஏதாவது ஒன்று? எத்தனை நாடுகளுக்கு போனார்? எத்தனை நாட்டின் பிரதமர்களை கட்டி தழுவினார்? அதனால் நம்முடைய நாடு இருந்த முதலீடுகள் என்ன? நம்முடைய நாடு அதனால் என்ன வளர்ச்சியை கண்டது? எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது? ஒண்ணும் இருக்காது. அவருக்கு போர் அடிச்சா பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுவார், வெளிநாட்டுக்கு போயிடுவார். நமக்கு போர் அடிச்சா டீ கடைக்கு வர்ற மாதிரி, அவருக்கு போர் அடிச்சா பிளைட்ல ஏறி வெளிநாட்டுக்கு போயிடுவார். அப்ப இங்க இருப்பதே கிடையாது. மக்களின் பிரச்சனைகளை பற்றி கவனத்தில் கொள்வது இல்லை, போராடுகிற மக்களை சந்திப்பது இல்லை. முழுக்க முழுக்க முஸ்லிம்களை குறிவைத்து மட்டுமே சட்டம். வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு என்ன சொன்னாங்க? உங்க நலனை, உங்க சொத்துக்களை எல்லாம் நாங்க பாதுகாக்க போறோம். எங்க சொத்துக்களை நாங்க பாதுகாத்துக்கணும். நீங்க எங்க பள்ளிவாசலை பாதுகாத்த லட்சணம் எங்களுக்கு நல்லாவே தெரியும்.
பாபர் மஸ்ஜிதை நீங்க எப்படி பாதுகாத்தீங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ எப்படி எங்க மற்ற எல்லா பள்ளிவாசலையும் பாதுகாப்பீங்க? உங்களை நாங்க நம்ப முடியுமா? பாலுக்கு பூனை பாதுகாப்பான்னு கேட்பாங்கல்ல, பாலுக்கு பாதுகாப்பு பூனையா? பாலை பாதுகாக்கிற பொறுப்பு பூனைட்டு கொடுத்துட்டு யாராவது போவானா? மூளை உள்ளவன் போவானா? பள்ளிவாசல்களுக்கு பொறுப்பு பாதுகாப்பு மோடிஜியா, நம்ம நம்பணுமா? அதுக்கு தான் வக்ஃபு திருத்த சட்டம் என்கிறார்கள். எப்படி நம்புவது? சரி, வக்ஃபு திருத்த சட்டம், எங்க சொத்துக்கள், எங்க பள்ளிவாசல் சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்க போறீங்க, எப்படி பாதுகாக்க போறீங்கன்னு கேட்டா திருத்தங்கள் ஒண்ணு ஒண்ணா சொல்றாங்க. வக்ஃபு உறுப்பினர்கள்ல முஸ்லீம் அல்லாத இருவர் கண்டிப்பா இருக்கணும், அதன் மூலமா நாங்க உங்க சொத்தை பாதுகாப்போம். ஏன் எங்க சொத்தை எங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியாதா? ஏன் முஸ்லீம் அல்லாத இருவர் கண்டிப்பா இருக்கணும்னு ஒரு விதி புதுசா கொண்டு வருகிற வக்ஃபு சட்ட திருத்தத்துல முஸ்லீம் அல்லாத சட்டமா ஆக்கிட்டாங்க. முஸ்லீம் அல்லாத இருவர் கண்டிப்பாக வக்ஃபு வாரியத்தில் இருக்கணும். மாநிலத்தில் உள்ள வக்ஃபு வாரியத்தில் கண்டிப்பா 2 பேர் இருக்கணும். அதிகபட்சமா 8 பேர் வரையிலையும், 12 பேர்ல 8 பேர் வரையிலையும் முஸ்லீம் அல்லாதவர்களை உள்ளே நுழைப்பது. அப்ப எங்களுக்குரிய தன்னாட்சி உரிமையை இது பறிக்கிறதா இல்லையா? இந்த நாட்டில் உள்ள எல்லா சமூக மக்களும் அவங்கவுங்க சொத்தை அவங்கவுங்க நிர்வாகம் பண்றாங்க. கோயில் சொத்தை இந்துக்கள் நிர்வாகம் பண்றாங்க, சர்ச்சுகளின் சொத்தை கிறிஸ்தவர்கள் நிர்வாகம் பண்றாங்க. முஸ்லிம்கள் எங்களுக்கு சொந்தமான சொத்தை நாங்களே நிர்வகிப்பது தானே தன்னாட்சி, அதான சம உரிமை. ஒரு கோவில் சொத்தை முஸ்லிம் போய் நிர்வகிக்க கூடாது, அவனுக்கு அந்த ரைட்ஸ் இல்லை. தேவாலயங்களின் சொத்தை ஒரு முஸ்லிம் போய் நிர்வகிப்பதற்கு ரூல்ஸ் இல்லை, அவனுக்கு அந்த ரைட்ஸ் இல்லை. அதுபோல் பள்ளிவாசல்களின் சொத்தை நிர்வகிக்கிற உரிமை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எப்படி வரும்? அவங்க யாராவது கேட்டாங்களா? தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம் அல்லாத யாராவது எங்களை பள்ளிவாசல் வக்ஃபுல எங்களையும் போடுங்க, எங்களையும் சேர்த்துங்கன்னு சொன்னானா? அவனே கேட்கலையே. அவங்களுக்கே தெரியுது பள்ளிவாசல் பிரச்சனை அவங்களுக்குரியது, கோவில் நமக்குரியது, தேவாலயங்கள் கிறிஸ்தவர்களுக்குரியது. அவங்களுக்கு பாத்தியப்பட்ட ஒவ்வொருவங்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும், ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கும். அந்தந்த சமூகத்தினர் தான் நன்கு அறிவார்கள். அப்ப எங்களிடமிருந்து பள்ளிவாசலை நிர்வகிக்கிற உரிமையை பிடுங்கி முஸ்லிம் அல்லாத இருவரை உள்ளே நுழைப்பதாக சொல்லி கேட்டா உங்க சொத்தை நாங்க பாதுகாக்க போறோம்ங்கிறீங்களே, இது என்ன நியாயம்? அப்போ வக்ஃபு சட்ட திருத்தம் அது சட்ட வடிவம் பெறுகின்ற பொழுது, சட்ட வடிவமாக ஆக்கப்பட்டு விட்டதற்கு பிறகு நினைச்சா எந்த பள்ளிவாசலையும் போய் கலாய்வு செய்யலாம். தமிழ்நாட்டை விட்டுருங்க, வட மாநிலங்களில் இவர்கள் என்ன செய்வார்கள்? நினைச்ச பள்ளிவாசலுக்கு போவாங்க, அங்க சிவலிங்கம் இருக்குவாங்க, இங்க இது இருக்கிறது என்பார்கள், தோண்டி பார்க்கணும் வாங்க, எங்க கடவுள் இங்க தான் பிறந்தார் என்பார்கள். என்ன வேண்டுமானாலும் சொல்லி பள்ளிவாசல் இடிப்பதற்கு இவர்கள் சொல்லுகிற ஒரு சாக்கு, ஒரு காரணம், அதுக்கு தான் வக்ஃபு சட்ட திருத்தம். இப்படி ஒவ்வொன்றாக இவர்கள் கொண்டு வருகிற அனைத்திலையும் தீய நோக்கங்கள் மட்டுமே இருக்கிறது. எஸ்ஐஆர்ங்கிற ஒன்றை இப்ப கொண்டு வர்றாங்க, வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம். பீகார்ல இந்த திருத்தம் செய்யப்பட்டது. எஸ்ஐஆர்ங்கிற பேர்ல வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் செய்து விட்டோம் என்று தேர்தல் ஆணையம் சொன்னது. பொதுவாக வாக்காளர் திருத்தம்ங்கிறது எல்லா காலங்களிலும் நடக்கிறது தான். தேர்தல் நெருங்குகின்ற பொழுது ஒரு மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தலோ அல்லது தேசிய அளவில் நாடாளுமன்றத்திற்குரிய தேர்தலோ நெருங்குகின்ற பொழுது வாக்காளர் திருத்தம் நடக்கும். எப்படி திருத்துவாங்க, எப்படி கேட்பாங்க? தேர்தல் ஆணையம் அந்த நேரத்தில் என்ன செய்யும்? உங்க பேர்ல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு பார்ப்பாங்க, முகவரி மாற்றம் இருக்கான்னு கேட்பாங்க, செல்போன் நம்பர் மாற்றம் இருக்கான்னு கேட்பாங்க. இதுதான் திருத்தம். முகவரி மாறி இருந்தா மாற்றப்பட்ட முகவரி அதில் இணைங்கன்னு சொல்லுவாங்க. பெயர் ஏதாவது மாறி இருக்கா, கணவர் பேர் சேர்க்கணுமா, தந்தை பேர் சேர்க்கணுமா, நீக்கணுமா, ஒரு ஆளை சேர்க்கிறது, இப்படியான சேர்த்தல் நீக்கல் வேலைகளை ஒவ்வொரு காலகட்டத்திலும் செய்வாங்க. ஆனா இப்போது எஸ்ஐஆர் என்கிற பேர்ல, சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம்ங்கிற பேர்ல கொண்டு வந்த செயல்பாடு என்ன? நீங்க எல்லாம் இந்திய குடிமகன் தானா என்பதற்குரிய ஆதாரத்தை தாங்கன்னு கேட்கிறாங்க. இது தேர்தல் ஆணையத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டதா? திருத்தம்னா என்ன? எதை திருத்தணும்? பேரை திருத்து, முகவரி மாற்றத்தினை பதிவு செய்து கொள். அதற்கு நான் காட்டுகிற ஆதாரத்தை, ஒரு முகவரிக்குரிய ஆதாரத்தை காட்டும், அதை ஏற்றுக்கொள்ளணும். இதான் தேர்தல் ஆணையத்தின் வேலை. தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவியாக செயல்பட்டு ஆரம்ப காலகட்டத்தில் சிஏஏ கொண்டு வந்த பொழுது நாடெங்கிலும் அதற்கு எதிர்ப்பு. என்பிஆரை செயல்படுத்துவோம் என்றார்கள், என்ஆர்சி செயல்படுத்துவோம் என்றார்கள், நாடெங்கிலும் எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பில் பின்வாங்கி சென்றவர்கள் இப்போது புறவாசல் வழியாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக என்ஆர்சியை செயல்படுத்த பார்க்கிறார்கள். நீ இந்திய குடிமகனா, ஆதாரத்தை கொண்டு வா.
யாரை விட்டு கேட்கலாம்? தேர்தல் ஆணையத்தை விட்டு கேட்கலாம். தேர்தல் ஆணையம் போது அதை கேட்கலாமா? உனக்கு வேலையாது? சரி, இந்திய குடிமகனா இல்லையா, அதுக்குரிய ஆதாரமா என்ன கொடுக்கணுமா? 11 ஆதாரங்கள் கேட்கிறாங்க. அந்த 11 ஆதாரங்களை கொடுத்தால் மட்டும்தான் வாக்காளர் பட்டியலில் நாம் இடம்பெற இயலும். அவர்கள் கேட்கிற 11 ஆதாரங்களை நாம் கொடுக்க தவறினால் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியாது. வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியாதுன்னா என்ன அர்த்தம்? உனக்கு வாக்குரிமை இல்லைன்னு அர்த்தம். நீ ஓட்டு போட முடியாது. ஓட்டு போட முடியாதுன்னா நீ யாரு? நீ இந்திய குடிமகனே இல்லை. போ, முடிச்சா? தேர்தல் ஆணையத்தின் மூலமா எவ்வளவு சிம்பிளா மக்களின் வாக்குரிமையை பறிப்பதாக சொல்லி குடியுரிமையை பறிக்கிறார்கள். வாக்குரிமையை பறிப்பதே குடியுரிமையை பறிப்பதுதான், அதற்கு சமமானது. 11 ஆதாரங்களை தான். நீ தரலனா வாக்காளர் லிஸ்ட்ல இருந்து உன் பேரை தூக்கிடும். அப்படின்னா என்ன? நீ ஓட்டு போட வரக்கூடாது, உனக்கு ஓட்டுரிமை இல்லை. சரி, என்னப்பா 11 ஆதாரம்? என்னென்ன ஆதாரம்னு சொல்லு. ஆல்ரெடி இவங்களே நமக்கு தந்து வச்சிருக்கிற ஏராளமான ஆதாரங்கள் இருக்குல்ல, அதுல எதையாவது ஏத்துக்கிட்டு தரலாமா இல்லையா? இவங்க தான் தேர்தல் ஆணையம் தான் நமக்கு எதை தந்தாங்க? வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டர் ஐடி கார்டு தந்தாங்க. அவன் கேட்கிற 11 ஆதாரத்துல வாக்காளர் அடையாள அட்டை உண்டா? இல்லை. வாக்காளர் அடையாள அட்டையை தூக்கி போட்டாச்சுங்க. உடனே என்ன செய்யணும்? அப்படியே இருக்கா? உனக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருக்கா? சரிப்பா, நாங்க தந்ததுதான், உனக்கு ஓட்டுரிமை உண்டு, ஏத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. வாக்காளர் அடையாள அட்டையை தூக்கி வீசினதுக்கு பிறகும் ஏத்துக்க மாட்டாங்க. 11 அது கிடையாது. இது என்ன? நீ தானே அந்த கார்டு தந்த, ஓட்டு போடுறதுக்கு என்னை ஒரு வாக்காளராக அங்கீகரிப்பதற்கு தானே வாக்காளர் அடையாள அட்டை. தேர்தல் ஆணையம் தந்த அந்த கார்டையே தேர்தல் ஆணையம் செல்லாது என்கிறது. அதை ஏற்றுக்க முடியாது. 11 அது இல்லை. சரிப்பா, இப்போ ரெண்டாவது என்ன? ரேஷன் கார்டு தரவா? இந்த அப்படி ரேஷன் கார்டு, அதையும் ஏற்றுக்க முடியாது. சரி, பாஸ்போர்ட்டு, அதையும் ஏற்றுக்க முடியாது. சரிப்பா, நீ எல்லாத்துக்கும் விளம்பரம் பண்ணி ஆதார் கார்டு, ஆதார் இல்லைன்னா செத்துருவோம். நாங்கள் அந்த காலத்தில் எல்லாம் ஆதார் கார்டு பதிவு பண்ணிருங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆதார் கார்டு. ஸ்கூலுக்கு போற பிள்ளையா இருந்தாலும் ஆதார் கார்டு, ஆதார் கார்டு வேணும். அப்பதான் என்ன? அப்பதான் மோடிஜி தர்ற கல்வி உதவி தொகை லட்ச லட்சமா தர்றாருல நமக்கு. அந்த கல்வி உதவி தொகையெல்லாம் பேங்க்ல வந்து விழும், மாசம் மாசம் வந்து விழுந்துடும். அதுக்கு என்ன வேணும்? ஆதார் கார்டு கம்பல்சரி. பிறந்த குழந்தைக்கு ஆதார் கார்டு வேணும், வியாபாரிக்கு ஆதார் கார்டு வேணும், டிக்கெட் முன்பதிவுக்கு ஆதார் கார்டு வேணும். ரயில்ல டிக்கெட் முன்பதிவு பண்றதா இருந்தா ஆதார் கார்டு, கேஸ் இணைப்பு வாங்குறதா இருந்தா ஆதார் கார்டு, டிவி கனெக்ஷன் வாங்குறதா இருந்தா ஆதார் கார்டு. எதை எடுத்தாலும் ஆதார் கார்டு வாங்குங்க, ஆதார் கார்டு வாங்குங்கன்னு சொல்லி சொல்லி கூவி கூவி வித்தாங்க ஆதார் கார்டை. வித்து ஆதார் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் சொல்றாங்க உனக்கு ஆதார் கார்டு செல்லாதுங்கிறாங்க. ஆதார் கார்டை ஏற்றுக்க முடியாது, அதை வச்சு நீ இந்திய குடிமகன் என்று சொல்ல முடியாது, அதை நாங்கள் ஏற்றுக்கவும் மாட்டோம். அப்போ உனக்கு என்னதான்பா வேணும்? நீங்க இந்த நாட்டில் இந்த ஊர்ல எப்போ பிறந்தீங்க, உங்க பிறப்பு சான்று வேணும், உங்க பேரண்ட்ஸுடைய பிறப்பு சான்றிதழும் வேணும். இப்போ ஒரு உதாரணமா, இப்ப பிறந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, உங்க பேரண்ட்ஸை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்போ வயசானவங்க இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்க மனசுல வச்சுக்கோங்க. பிறப்பு சான்றிதழ் கொண்டு வா, அப்பதான் நீ வாக்குரிமை பெறுவாய், இல்லைன்னா இல்லைங்கிறாங்க. அவர்களுடைய பிறப்பு சான்றிதழும் அவர்களின் பெற்றோர்கள். இப்போ ஒரு 20 வயசுல ஒருத்தர் இருக்கிறான், அவன் பிறப்பு சான்றிதழ் காட்டிவிட முடியும், அது இப்ப பிரச்சனை இல்லை. இப்ப 50, 60, 70 வயசுல இப்ப இருக்கிறாங்க. 70 வயசுல இருக்கிற ஒரு பாட்டி மாட்ட 70 வயசுல இருக்கிற ஒரு தாத்தாட்ட போய் கேட்கறாங்க, உன் பிறப்பு சான்றிதழ் கொண்டு வா, உங்க அத்தாவுடைய பிறப்பு சான்றிதழையும் கொண்டு வாங்குறாங்க. அவர் பிறப்பு சான்றிதழுக்கே நம்ம இழுக்கணும். அவர் என்ன ஆஸ்பத்திரியா பிறந்தாரு? நம்ம முன்னோர்கள் காலத்துல ஒட்டுமொத்த நாடு அளவிலையும் பழக்கம், நம்முடைய தமிழ்நாட்டிலையும் பழக்கம் என்ன? அப்பமெல்லாம் ஆஸ்பத்திரியில் போய் பிரசவம் பார்க்கறதுலாம் ரொம்ப ரேர். வீட்டிலே பிரசவம் பார்த்து பிறந்துருவாங்க. அதை போய் பதிவு பண்ணி பிறப்பு சான்றிதழ் வாங்குறதுலாம் கிடையாது. பிறப்பு சான்றிதழ் பல பேருக்கு இருக்காது, அதான் உண்மை. மோடிஜி முதல் பிறப்பு சான்றிதழ் தரட்டுமே. தேர்தல் நேரத்தில் அவர் என்ன சொன்னாரு? நான் எம்ஏ படிச்சேன்னாரு. விட்டார் பாரு, உரியில் எம்ஏ படிச்சேன்னு கிளப்பி விட்டார். சரிப்பா, அது சான்றிதழ் தாங்கன்னா, இல்லை சான்றிதழ் இல்லை, அப்புறம் தான் தெரியுது அது பொய். அதுக்கு முன்னால் வரையிலையும் அவர் சிங்கிள்ங்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணார். எனக்கு கல்யாணம் ஆகலை, நான் ஒரு சிங்கிள் அப்படின்னாரு. நாட்டில் உள்ள எல்லா மக்களும் ஒரு முரட்டு சிங்கிளா இருப்பார் போல நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணும்போது தான் இல்லை இல்லை மேரிடு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு பதிவு வந்துச்சு, தகவல் வருது. அப்போ அது மாதிரி
நீங்க உங்களுக்கு என்ன பண்ண ஈஸியா சொல்லிடுவீங்க, எம்பிஏ படிச்சேங்குவீங்க, சர்டிஃபிகேட் கேட்டா இல்லைன்றீங்க, கல்யாணம் ஆகலைங்குவீங்க, திடீர்னு கேட்டா இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்குவீங்க. ஆனா இப்ப நீங்க ஒரு 70 வயசு தாத்தா பாட்டிட்ட போய் நீங்கள் பிறந்த பிறப்பு சான்றிதழை கொண்டு வாருங்கள்னு கேட்டா அவங்க எங்க போறது? அவங்க பிறப்பு சான்றிதழை காட்டுவதை சிரமம் என்னும் பொழுது அவங்ககிட்ட போய் கேட்கிறாங்க, உங்க அத்தா அம்மாவுடைய பிறப்பு சான்றிதழையும் கொண்டு வாங்கங்கிறீங்க. எங்க போவாங்க? அப்ப சாத்தியமே இல்லை. அப்படி ஒரு நடைமுறை இந்த நாட்டில் இல்லைங்க. இந்த நாட்டில் பிறப்பு சான்றிதழ் பதிவாகிற வழக்கமே எப்போதிலிருந்து உருவாகிறது? பிந்தைய காலத்தில் உருவான ஒன்று. பிந்தைய காலத்தில் உருவான ஒன்றை வைத்துக் கொண்டு நீங்க முந்தைய காலத்தில் பிறந்தவங்களுக்கே அதை பிறப்பு சான்றிதழ் தாங்கங்கிறீங்க. பீகார்ல அப்படி கேட்டு 9 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிருந்து தூக்கிட்டாங்க. 9 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலிருந்து தூக்கி விட்டார்கள். பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த லிஸ்டை இன்னும் வெளியேற்றலை, அந்த லிஸ்டை இன்னும் ஆன்லைன்ல வரல, அந்த லிஸ்டை இன்னும் வெளியாகவில்லை. அதனால எந்த 9 லட்சம் பேருடைய தகவல்கள் நீக்கப்பட்டிருக்கிறது, யார் யாருக்குரிய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியாது. இனிமேதான் கடைசி நேரத்தில் தான் தெரிய வரும். அப்ப உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்து அந்த தகவல்களை இணையத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது, கிடுக்குப்பிடி பிடித்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் மீது மக்கள் கொண்ட நம்பிக்கை ஓரளவு வெளிப்படுத்தும் விதமாக இந்த வழக்கை விசாரித்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிச்சி, எங்க கண்டனத்தை பதிவு பண்ணணுமோ அங்க கண்டனத்தை பதிவு பண்ணி, ஆதார் கார்டு தந்தா ஏத்துக்க சொல்லிருச்சு உச்சநீதிமன்றம். அவன் ஆதார் கார்டு தந்தா நீ ஏத்துக்கணும், அவ்வளவுதான். எத்தனை பேரை வாக்குரிமையை விட்டு நீக்கி இருக்கிறீங்க, லிஸ்ட் எங்களுக்கு தரணும். மக்கள் அனைவரும் பார்க்கும் வகையில் இணையத்தில் பதிவேற்றம் செய்யணும். ஒவ்வொரு பூத்திலையும் அந்தந்த பூத்துல ஒட்டணும். இவருக்கு வாக்குரிமை நீக்கப்பட்டு ஒட்டினாதானே நமக்கு தெரியும். இவர் காலையில் டிப்டாப்பா போவார், இவர் ஓட்டு போட போறது சாயங்காலம் தானே போவார். 4 மணிக்கு என்ன குடிமூழ்கிற போது ஒரு 4 மணிக்கு போய் ஓட்ட போடுவோம்னு போவார். போய் பார்த்தோம்னா உனக்கு ஓட்டுரிமையே இல்லைன்னு ஒட்டி வச்சிருப்பான். ஒட்டல்னு அதுவும் தெரியாது. முதல்ல ஒட்டவே மாட்டேன் என்றார்கள். உச்சநீதிமன்றம் தான் இல்லை, ஒவ்வொரு தேர்தல் பூத்திலையும் ஒவ்வொரு பூத்து ஏஜென்ட், அந்த ஒவ்வொரு பூத்திற்கும் எல்லாம் வாக்குச்சாவடியில ஒட்ட வேண்டும். யார் யாருடைய வாக்குரிமை லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது ஒட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அப்ப நீங்க பாருங்க, இந்த எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் பீகார்ல நடைமுறைப்படுத்தப்பட்டு 9 லட்சம் பேரை வாக்குரிமையிலிருந்து நீக்கி இருக்கிறாங்க. இதுல உள்ள ஆபத்து என்ன? அந்த 9 லட்சத்துல முஸ்லிம்களும் கணிசமானவர்கள் இருக்கிறாங்க, இந்து மக்களும் இருக்கிறாங்க, பிற சமூக மக்களும் இருக்கிறார்கள். இதைவிட பெரும் ஆபத்து, நாங்கள் பீகாரில் செய்ததை போலவே தமிழ்நாட்டிலும் செய்வோம், கேரளாவில் பண்ணுவோம், அடுத்து எந்தெந்த மாநிலங்களில் தேர்தல் நடைபெறவிருக்கிறதோ அங்கேயும் நாங்கள் இந்த சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்தை செயல்படுத்துவோம் என்று சொல்கிறார்கள். தேர்தல் ஆணையம் இவற்றை சொல்வதற்குரிய காரணம் பிஜேபி இதனை சொல்கிறது என்பதுதான். தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு ஏமாற்று வேலைகளில், மோசடி வேலைகளில் இந்திய மக்களின் நம்பிக்கைக்கு மாற்றமாக நடைபெறுகிறது என்பதை அண்மையில் ராகுல் காந்தி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளிப்படுத்தி காட்டினார். கர்நாடகாவில் பெங்களூர்ல மகாதேவபுராங்கிற ஒரு தொகுதியில் 1 லட்சம் போலி வாக்குகள். எப்படி தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாம போச்சு? 1 லட்சம் போலி வாக்கு. அது எப்படி தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாம போச்சு? இன்னைக்கு ஒவ்வொருத்தனுக்கும் வாக்குரிமை தருவதா இருந்தா அந்த ஆவணம் இல்லை, இந்த ஆவணம் இல்லைன்னு 9 லட்சம் பேரை வாக்குரிமை லிஸ்ட்ல இருந்து தூக்கி இருக்கிறாங்க. ஆனால் பெங்களூர்ல மகாதேவபுராங்கிற தொகுதியில 1 லட்சம் போலி வாக்காளர்கள் உள்ளே நுழைஞ்சிருக்கிறான். அதுல பல பேருக்கு வீட்டு அட்ரஸ் என்ன? 0. வீட்டு அட்ரஸ் 0. இங்க நமக்கு எதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? ரேஷன் கார்டு கொடுத்தா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஓட்டர் ஐடி கொடுத்தா ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு என்கிறாங்க. பெங்களூர்ல வீட்டு எண் 0ன்னு சொன்ன பல பேருக்கு வாக்குரிமை கொடுத்திருக்கிறாங்க. அது எப்படி வீட்டு நம்பர் 0 இருக்கும்? 10ஆம் நம்பர், 20, 18A, 20B, இப்படி ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும்ல. 0ங்கிறது ஒரு நம்பரா? தேர்தல் ஆணையம் ஆமா அது ஒரு நம்பர்னு சொல்லி பல பேருக்கு வாக்குரிமை கொடுத்திருக்கிறாங்க. வீட்டு முகவரி பொய், இல்லாத ஆளு, செத்து போன ஆளு, உயிரோடு இருக்கிறவனை சாகடிச்சு இல்லைன்னு சொல்றது, உயிரோடு இருக்கிறவனெல்லாம் இல்லைன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்டது. இப்படி பல பேருடைய வாக்குரிமையை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையை தமிழகத்திலும் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். இப்படி இந்த நாட்டில் முஸ்லிம்கள் பல்வேறு பங்களிப்புகளை செய்த நிலையில முஸ்லிம்களின் உரிமை பறிக்கப்படுகிற ஒரு அவலம் இந்த நாட்டில் நடைபெறுகிறது.
ஆங்கிலேயன் காலத்தில் நமக்கு இடஒதுக்கீடு இருந்தது. இப்போது இடஒதுக்கீடுக்கு போராட வேண்டிய நிலை இருக்கிறது. தமிழகத்தில் 3.5% இடஒதுக்கீடு, இதை 7% அதிகப்படுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வரையிலேயும் அந்த குரலுக்கு அரசு, ஆளுகின்ற அரசு, அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் செவி சாய்ப்பதில்லை. கல்வியில நாம பின்தங்கி இருக்கிறோம், அதிகாரத்தில் நாம் பின்தங்கி இருக்கிறோம். 234 தொகுதி இருக்கிறது. நம்முடைய சதவீதம் தமிழ்நாட்டில் மாத்திரம் 10% மேல இருப்போம். ஆனால் நம்முடைய சதவீதத்திற்கு ஏற்ப நாடாளுமன்ற பிரதிநிதிகள் இருக்கிறார்களா? 40 எம்பியில ஒரு எம்பி முஸ்லிம், 40க்கு 1 தான் எங்க சதவீதமா? போராட வான்னு கூப்பிடும் போது, இந்த நாட்டிற்காக உயிரை கொடுக்க வேண்டும் அழைப்பு விடுத்த பொழுது எங்க சதவீதத்தை விட மேலா கொடுத்தோம். ஆனால் நம்மை அதிகாரத்தில் அழகு வைத்து பார்க்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் 40ல ஒரு எம்பி, அதுக்கு மேல கிடையாது. அமைச்சரவையை பொறுத்தவரையிலையும் விரல் வெட்டி எண்ணக்கூடிய முஸ்லிம்கள், அதுவும் தேவனா வைப்பாங்க, தேவனா டக்குன்னு தூக்கிடுவாங்க. முஸ்லிம்களை பந்தாடுறது தான் ரொம்ப ஈஸி. ஆவடி நாசர் அமைச்சராக இருந்தார், திடீர்னு ஏதோ கீழே இருந்து கல் எடுத்து யார் மேலேயும் போட்டாராம், உடனே அமைச்சர் தூக்குறது, திரும்ப அமைச்சருக்கு வாங்குறது. முஸ்லிம்களை பந்தாடுவது இவர்களுக்கு மிக மிக இலகு. மஸ்தான் அமைச்சராக இருந்தார், தூக்கி விட்டாங்க. அப்ப அமைச்சரவையில் எங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைவாக இருக்கிறது, ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் இடஒதுக்கீடு குறைவாக இருக்கிறது. இதுல எல்லாம் அதிகப்படுத்தி தர வேண்டும் என்கிற கோரிக்கை காணல் நீராக மாறிவிடக்கூடாது. தொடர்ச்சியாக இந்த அரசுகளுக்கு நாம் அந்த கோரிக்கையை முன்வைத்து நம்முடைய இடஒதுக்கீட்டு சதவீதத்தை அதிகப்படுத்த வேண்டும். அதற்காக ஜனநாயக ரீதியிலான குரலை தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாகுர்தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.